நாமத்தினாலே இந்த இரண்டாவது மாதத்திலையும் மூன்றாவது வாரமாக சபை கூடுதலை விட்டுவிடாது வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. प्रभु यीशु मसीह के बड़े नाम से इस दूसरे महीने में भी तीसरे हफ्ता आराधना में कलीसिया को हम कोई छोड़ा नहीं, आराधना करने के लिए आया. हम सभी को प्रभु आशीष दे. புதிதாய் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. और जो नए आए तुम सभी को भी प्रभु आशीष दे. மத்தியில் வந்திருக்கிற சகோதரர் ஜீவா, அவருடைய மகன் சாம், ஜாய், நான் பேர் ஜோஸ் हमारे बीच में आया है. மகள் பேர் இழந்திருமா? ஸ்வைலா இறந்தீங்க. ஜாய், இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ये परिवार को प्रभु आशीष देना. எல்லா வருஷம் வலது கரத்தை உயர்த்தி सब अपने दाहिने हाथ उठाकर. அவருடைய மனைவி வரல, அவங்க மனைவிக்காகவும் ஜெபிங்க. उनका पत्नी नहीं आया, वो भाई का, उसके लिए भी हम प्रार्थना இன்னும் ரெண்டு करें. பிள்ளைகள் இருக்கிறது. और दो बच्चे लोग. தம்பி 12ஆம் கிளாஸ் எழுதுறாரு எக்ஸாம். ये बाबू 12वीं एग्जाम இன்னொரு தம்பி ஆரோன் 10ஆம் கிளாஸ் எழுதுறாரு. आवे. और एक बाबू है वो 10वीं का बोर्ड एग्जाम है. அவங்க மனைவி பேரு அமலி. उनके पत्नी के नाम अमली. ஒரு விஷயம் நாங்கள் இந்த வாரம் முழுவதும் ஜெபித்துக் கொண்டிருந்தோம். आमेन. प्रभु जी हम इस हफ्ते भर के इस परिवार के लिए ஒரு விஷயம் இந்த प्रार्थना किया. குடும்பத்திற்காக கர்த்தருடைய கரங்களை इस परिवार को प्रभु अभी आपके हाथ में हम सौंपते கர்த்தருடைய हैं. கரம் இவர்கள் மேல் प्रभु நீட்டப்படுவதாக. की हाथ इस पर தேவ रहना. பிரசன்னம் அமர்வதாக. परमेश्वर की महिमा इन पर பரிசுத்தாவிய रहना. ஒத்தாசை அனுப்பி पवित्र தருகிறார். आत्मा सहायता இயேசுவின் देना. நாமத்தினால यीशु के नाम से. திக்கற்றவர்களுக்கு சகாயராக இருக்கிறேன். आमेन. लाचारों के लिए आपकी सहायता திக்கற்றவர்களாக है. நான் உன்னை கைவிடேன்னு சொன்னவர். हाँ प्रभु आपने कहा मैं कभी तुम्हें अनाथ करके नहीं சகாயம் छोड़ूंगा. செய்யக்கூடிய सहायता करने वाला நம்முடைய கேடகம் आपके डाल அவரிடத்திலே வந்ததுக்காக इस ஸ்தோத்திரம். पर आया, इसलिए धन्यवाद. அவருடைய குடும்பங்களில इन परिवारों में சந்தோஷம், சமாதானம் आनंद और शांति நீரே கொடுக்க போறதுக்காக तू ஸ்தோத்திரம். ही देना, इसलिए धन्यवाद. கர்த்தாவே, हे प्रभु திக்கற்ற பிள்ளைகளை கர்த்தர் வேதம் நினைக்கிறது. अच्छा लोगों को शास्त्र स्मरण करता இவர்களை है. ஆசீர்வதிப்பீராக. इन लोगों को आशीष இவர்களை दीजिए. கர்த்தர் வரும் நாட்கள்ல आने वाले दिनों में இன்னும் சாட்சியாக और भी நிறுத்தப்படுவதற்காக गवाही के रूप में खड़ा करने के लिए ஸ்தோத்திரம். धन्यवाद. பெரிய காரியங்களை செய்யும். बड़े कार्य कीजिए. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु के नाम से मांगते पिताजी. ஆமென். आमेन. இயேசு நாமத்தினாலே கர்த்தர் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறார். आमेन. हालेलुया. எல்லா தர கடையத்தடி சோத்திரம் பண்ணுவோம். सब ताली बजा के धन्यवाद. செய்தி வேலைக்கு நேராக கடந்து வருவோம். हम अभी संदेश को और ताकि யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் यूहन्ना सुसमाचार 14 अध्याय 18வது வசனம். 18 वचन. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். मैं तुम्हें अनाथ नहीं छोड़ूंगा, मैं तुम्हारे पास आता हूँ. John chapter 14 verse 18. यूहन्ना सुसमाचार 14 अध्याय में நான் 18. உங்களை திக்கற்றவர்களாக விடேன், मैं உங்களிடத்தில் வருவேன். मैं तुम्हें अनाथ नहीं छोड़ूंगा, मैं तुम्हारे पास आता हूँ. திக்கற்றவர்களாக உங்களை கைவிடாதவர். वो तुम्हें कभी अनाथ नहीं छोड़ता. திக்கற்றவர்களாக விடேன். मैं तुम्हें अनाथ नहीं छोड़ूंगा. வேதம் திக்கற்றவர்களை நினைக்கிறது. हमें शास्त्र अनाथों को स्मरण இந்த करता है. பூமியிலே நான் திக்கற்றவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் வேதம் நினைக்கிறது. आमेन. और इस पृथ्वी में जो मैं अनाथ हूं करके कहता है, हर एक परिवार को शास्त्र सुधी रखता है. திக்கற்றவருடைய ஜெபத்தை கேட்கிறவர் அவர். अनाथों के प्रार्थना को सुनता है. लाचारों के प्रार्थना परमेश्वर सुन रहा है. आमेन. हालेलुया. हालेलुया. சங்கீத புத்தகம் 10ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். भजन संगीता 10वां अध्याय में 14 वचन. இங்கே வேதம் சொல்லுகிறது, शास्त्र कहता है, ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. आमेन. लाचार अपने को तेरे हाथ में सौंपता है, अनाथों का तू ही सहायक रहा है. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயராக இருக்கிறேன். आमेन. लाचार लोग के लिए सहायक हो. திக்கற்ற பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்கிறவர். लाचारों के प्रार्थना को सुनता है. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. अनाथों का तू ही सहायक है. எல்லாம் சொல்லுங்க, திக்கற்ற हम பிள்ளை सभी कहेंगे लाचारों का எங்களுக்கு நீரே சகாயர். ये प्रभु हमारे लिए सहायक तू ही है. எல்லாம் சொல்லுங்க, திக்கற்ற பிள்ளைகளுக்கு आमेन. अनाथों का சகாயர் நீரே. सहायक तू ही है. வேதம் திக்கற்றவளை நினைக்கிறது. शास्त्र लाचारों के ऊपर सुधि பரிசுத்த रखता है. வேதாவும் திக்கற்றவளாக உங்களை கைவிடவில்லை. पवित्र शास्त्र तुम्हें अनाथ कभी नहीं छोड़ता. சங்கீத புத்தகம் 146:8 வாசிக்கலாம். भजन संगीता 146 अध्याय में 8वां वचन. சங்கீத புத்தகம் भजन संगीता 146
4ஆம் அதிகாரம் 146 8வது வசனம். 8वां वचन. வேகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். பரதே எடுத்து வாசிக்கலாம். 9வது வசனத்தை வாசிக்கலாம். 9वां वचन. அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவையும் ஆதரிக்கிறார், துன்மார்க்கின் வழியோ கவிழ்த்து போடுகிறார். यहोवा परदेशियों को रक्षा करता है और अनाथों और विधवाओं को तो संभालता है, परंतु दुष्टों के मार्ग को टेढ़ा मेढ़ा करता है. திக்கற்ற பிள்ளைகளை பரிசுத்த வேதாகம் நினைத்தள்ளுகிறது. हाँ, में लाचार और अनाथों को पवित्र शास्त्र सुधि रखता है. சங்கீதம் 68:5 வாசிக்கலாம். भजन संगीता 68 अध्याय में சங்கீத 5 புத்தகம் वचन. 68:5. भजन संगीता 68 में 5. நம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருந்து தேவன் திக்கற்ற ஆமென். பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாய விசாரிக்குமாய் இருக்கிறார். परमेश्वर अपने पवित्र धाम से अनाथों का पिता और विधवाओं का न्यायी है. திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன். आमें अनाथों का पिता. வேதம் சொல்லுது திக்கற்றவர்களுக்கு சகாயர். और शास्त्र कहता है वो परदेशियों के लिए अनाथों के लिए सहायक திக்கற்ற है. பிள்ளைகளுக்கு தகப்பன். लाचारों के लिए वही पिता. நம் திக்கற்றவளாக வந்திருக்கிற உங்களுக்கு வேதம் சொல்லுகிறது உனக்கு ஒரு தகப்பன் உண்டு. वे हम भी ऐसा अनाथ के अनुभव में आया, तुम्हारे और शास्त्र कहता है तुम्हारे लिए एक पिता है. உனக்கு ஒன்று சகாயம் செய்கிற அவர்தான். तुम्हारे लिए सहायता वही இந்த करेगा. பூமியில நீ திக்கற்றவளாக கைவிடப்பட்டு இருக்கிறாயா? आवेल इस पृथ्वी में तू ऐसे अनाथ के अनुभव में रहते क्या? பரிசுத்த வேதாகம் உங்களை நேசிக்கிறது. पवित्र शास्त्र तुम पर प्रेम करता है. இன்னும் உபாம புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். व्यवस्था विवरण. உபாம புத்தகம் व्यवस्था विवरण 10ஆம் அதிகாரத்திலே வாசிக்க முடிகிறது. 10वां अध्याय. வேகமாக திருப்பிக் கொள்ளுங்கள். உபாம புத்தகம் व्यवस्था विवरण 10ஆம் அதிகாரம் 10वां अध्याय. வாசிக்கலாம். அங்கே திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் நியாய விசாரிக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. आमें लाचारों के लिए न्याय ही हुई है. வாசிக்கலாம். உபாம புத்தகம் व्यवस्था विवरण 10ஆம் அதிகாரம் 18வது வசனம். 10वां अध्याय में அவர் 18 वचन. திக்கற்ற பிள்ளைகளுக்கு விதைகளுக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் ஆமென். கொடுக்கிறவராய் இருக்கிறார். वो अनाथों और विधवाओं का न्याय चुकाता है और परदेशियों से ऐसा प्रेम करता है कि उन्हें भोजन और वस्त्र देता है. திக்கற்ற பிள்ளைகளை வேதம் நினைக்கிறது. आमें अनाथों के और शास्त्र திக்கற்ற सुधि பிள்ளைகளுக்கு रखता அவர் है. சகாயர். वो अनाथों के लिए திக்கற்ற सहायक है. பிள்ளைகளுக்கு அவர் தகப்பன். अनाथों के पिता है. திக்கற்ற பிள்ளைகளுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவர். वो अनाथों के लिए भोजन और वस्त्र देता है. திக்கற்ற பிள்ளைகளுக்கு वो अनाथों के लिए. இந்த பூமியிலே திக்கற்றவளா உங்களை கைவிடாத தேவன். आवेल इस पृथ्वी में लाचारों को प्रभु कभी नहीं छोड़ता. அவர் வருவேன் என்று சொன்னவர். उन्होंने कहा मैं आऊंगा. உங்களை கைவிடாதவர் அவர். तुम्हें नहीं छोड़ेगा. உங்களை திக்கற்றவளாக விட்டுவிட तुम्हें மாட்டார். ऐसा अनाथ करके नहीं छोड़ेगा. வேதம் திக்கற்றவளை நினைத்திருக்கிறது. शास्त्र अनाथों को और सुधि रखता है. யார் அந்த திக்கற்றவர்கள்? कौन है वो अनाथ? யார் அந்த திக்கற்றவர்கள்? कौन है वो लाचार? திக்கற்றவர்களை ஒருபோதும் மறக்கவில்லை. आमीन. परमेश्वर लाचारों को कभी नहीं भूलता. திக்கற்றவர்களை வேதம் விசாரிக்கிறது. अनाथों को शास्त्र पूछताछ करता है. திக்கற்றவர்களுக்கு நியாயம் செய்கிறது. लाचारों के लिए न्याय भी चुकाता है. திக்கற்றவர்களை நாமும் கூட மறந்து விடக் கூடாது என்று வேதம் हम भी சொல்கிறது. वैसे जो लाचार है उनको भूलना नहीं. ஹல்லேலூயா. हालेलुया. திக்கற்றவர்களுக்கு உதவி செய்கிறதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. आमीन. लाचारों के लिए सहायता करना वही हमारा परमेश्वर का யாக்கோபு इच्छा है. நிருபத்தில் வாசிக்கிறோம். याकूब का पत्री. யாக்கோபு நிருபம் याकूब 1ஆம் அதிகாரம் पहला अध्याय. 20வது வசனத்தை வாசிக்கலாம். याकूब पहला अध्याय में 27 वचन. திக்கற்ற பிள்ளைகளும் விதைகளும் படுகிற உபத்திரத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் आमीन. தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. हमारे परमेश्वर और पिता का निकट शुद्ध और निर्मल भक्ति यह है कि अनाथों और विधवाओं के क्लेश में उसकी सुधि ले और अपने आप को संसार से மாசில்லாத சுத்த பக்தி என்றால் என்ன? निर्मल भक्ति मतलब क्या? திக்கற்ற பிள்ளைகள் படக்கூடிய உபத்திரத்திலே अनाथों के उपद्रव में அவர்களை விசாரிக்கிறது. उन्हों को हम सुधि लेना. இந்த சாட்சி சொன்னாங்க பத்திங்களா, ஹோட்டல்ல இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒருத்தன் திக்கற்றவனாக நிற்கிறான். अभी जो गवाही बताया होटल में ऐसे परिस्थिति में நீங்கள்- एक ऐसे लाचार होकर खड़ा हो रहा நீங்கள் है. வேலை செய்யற இடத்துல இப்படி இருப்பார்கள். वैसे तुम्हारे कामों के स्थल पर भी உங்கள் रहेंगे. அருகாமையில் இருப்பார்கள். तुम्हारे अड़ोसी पड़ोसी में உங்கள் रहेंगे. குடும்பத்தில் तुम्हारे இருப்பார்கள். परिवार में உங்கள் रहेंगे. வீட்டில் இருப்பார்கள். तुम्हारे घराने में உங்கள் रहेंगे. குடும்பத்தில் இருப்பார்கள். तुम्हारे कुटुंब में रहेंगे.
திக்கட்ட குடும்பத்தை விசாரிக்கிறது தேவனுடைய நீதியா இருக்கு. आवे अनाथों के लिए सुधि लेना परमेश्वर का न्याय. மாசிலாத சுத்த பக்தி. उनका नाम है शुद्ध और निर्मल भक्ति. ஹalleluya. हालेलुया. இங்க பாருங்க, உன்னை ஞாயிற்றுக்கிழமை ஆறாறு முடிஞ்சா அதோட முடிஞ்சதுன்னு நினைக்காதீங்க. ऐसे हम नहीं सोचना रविवार आराधना खत्म हो गया बस खत्म. நல்லா சாப்பிடுங்க, தப்பு இல்ல. अच्छे से खा लो, நல்ல மட்டன் சாப்பாடு अच्छे சாப்பிடுங்க, मटन चिकन खा लो, நல்ல நான்வெஜ் சாப்பிடலாம். नॉनवेज खा सकता. இன்னைக்கு லீவு, அதனால நல்லா இருக்கு आज சாப்பிடுங்க. छुट्टी का दिन है, अच्छे से खा लो. ஆனால் திக்கட்ட பிள்ளைகளை மறந்து விட வேண்டாம். परंतु अनाथों को भूलना नहीं. அவர்களுக்காக நீங்கள் வேண்டுதல் उन செய்யுங்கள். लोगों के लिए तुम विनती करो. அவர்களுக்காக அவர்களுடைய உபத்திரத்துல उनके उपद्रव में நீங்கள் அவர்களை விசாரிங்கள். तुम उन पर सुधि रखो. வேதம் விசாரிக்கிறது, शास्त्र सुधि रखता है. பரிசுத்த வேதாகம் விசாரிக்கிறது, पवित्र शास्त्र தேவன் सुधि रखता. விசாரிக்கிறார். परमेश्वर நான் न्याय அவர்களுக்கு चुकाता. தகப்பன் என்று சொல்கிறார். परमेश्वर कहता मैं उन நான் लोगों के लिए அவர்களுக்கு पिता. சகாயர் என்று मैं उन சொல்கிறார். लोगों के लिए நான் सगाई. அவர்களுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறேன் என்று मैं சொல்கிறார். भोजन और वस्त्र भी நான் देता. அவரை விசாரிக்கிறேன் என்று मैं சொல்கிறார். उन पर सुधि रखता திக்கட்ட हूं. பிள்ளையா வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ऐसे अनाथ करके आया हो तुम सभी, உங்களையும் விசாரிக்கிறவர் அவர். तुम्हें भी वो सुधि रखेगा. திக்கட்டருடைய ஜெபத்தை அவர் கேட்கிறவர். अनाथों की प्रार्थना को सुनता சங்கீத है. புத்தகம் 102 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். भजन संगीता 102, சங்கீத புத்தகம் भजन संगीता 102 அதிகாரம் 102 16வது வசனத்தை வாசிக்கலாம். 16 वचन. திக்கட்டருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். आमेन. भजन संगीता 102 में 102 verse 16. 16, क्योंकि यहोवा ने सिय्योन को फिर बसाया है. முன்ன பின்ன இருக்கும், 17 இருக்கும் அல்லது 15 இருக்கும். 17. वो लाचार की प्रार्थना की हो, हिंदी 17, इसमें 16. वो लाचार की प्रार्थना की ओर मुंह करता है और திக்கட்டுடைய उनकी प्रार्थना, ஜெபத்தை அலட்சியம் பண்ண மாட்டார். वो लाचारों के प्रार्थना को तुच्छ नहीं जानता. திக்கட்டவளாக நான் என்ன செய்ய என்று வந்திருக்கலாம். लाचार बनकर मैं क्या करूं, ऐसा உங்கள் लगता तुम्हें. ஜெபத்தை விண்ணப்பத்தை கேட்கிறவர் அவர். वो तुम्हारा प्रार्थना और निवेदन को सुनेगा. எடுத்து வாசிக்கலாம். அங்கே வாசிக்கப்படுது 10ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கிறோம். भजन संगीता 10वां अध्याय में 18 वचन. அங்கே அவர் திக்கட்டுடைய ஜெபத்தை கேட்கிறவராக वो இருக்கிறார். लाचारों को प्रार्थना சங்கீத सुनता. 10ஆம் அதிகாரம் 18வது வசனம். भजन संगीता 10वां अध्याय में 18 वचन. மண்ணான மனுஷரினி பலவந்தம் செய்ய தொடராதபடிக்கு தேவரி திக்கட்ட பிள்ளைகளுக்கு ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உம்முடைய செவிகளை சாய்த்து கேட்டருள்வீர். कि अनाथ और पिसे हुओं का न्याय करे, ताकि मनुष्य जो मिट्टी से बना है फिर बाह दिखाने ना पाए. திக்கட்டவர்களுக்கு செவியை சாய்க்கிற தேவன். आमेन. वो अनाथों के लिए कान खोल திக்கட்ட के பிள்ளைகளுக்கு सुन रहा. ஜெபத்தை கேட்கிறவர் அவர். वो अनाथों के प्रार्थना को सुनता है. திக்கட்டவர்களை பார்த்து वो நீ लाचारों, திக்கட்டவர்களுக்கு செய்கிறது அவருக்கே आमेन. செய்யக்கூடியது. जो कोई लाचारों के लिए तू मदद करता, वो प्रभु यीशु के लिए करता. மத்தேயு சுவிசேஷத்திலே ஆண்டவராக இயேசு சொன்னார். मत्ती सुसमाचार में प्रभु यीशु ने कहा, மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். मत्ती 26वां अध्याय, மத்தேயு 26:35. मत्ती 26 में 35, 25 மத்தேயு 25ஆம் அதிகாரம் मत्ती 25वां अध्याय 35வது வசனம் சொல்கிறது. 35वां பசியா இருந்த எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாய் இருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியராய் இருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள். क्योंकि मैं भूखा था और तुमने मुझे खाने को दिया, मैं प्यासा था और तुमने मुझे पानी पिलाया, मैं परदेसी था और तुमने मुझे अपनी घर में ठहराया. 25:36 और 25 में 36 वचन, வஸ்திரமில்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், मैं नंगा था और तुमने मुझे வியாதியாக कपड़े இருந்தேன் पहनाए, என்னை விசாரிக்க வந்தீர்கள், मैं बीमार था और तुमने मेरी सुधी காவலில் ली, இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் मैं என்றார். बंद गृह में था और तुम मुझसे मिलने आए. பிதாவின் வலது வருஷத்தில் இருக்கிறவர்கள். वो जो पिता के दाहिने ओर पर था. ரெண்டுக்கு பாருங்க, வலது பக்கத்துல ஒரு கூட்டம், இடது பக்கத்துல ஒரு கூட்டம் இருக்குது. दो प्रकार का झुंड है, एक दाहिने வலது पर பக்கத்தில் एक बाएं. நிற்பவளை பார்த்து சொல்கிறார், और जो दाहिने तरफ पे खड़ा होता है என் उनके பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. ऊपर, ए मेरे पिता से आशीष पाए हुए लोग. வேதம் சொல்கிறது, शास्त्र யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? कौन आशीष पाता? திக்கட்டருடைய உபத்திரத்தை நினைத்தருள்கிறவர்கள், आमें. जो लाचारों को उपद्रव को सुधी रखता, திக்கட்டுடைய உபத்திரத்தை விசாரிக்கிறவர்கள். और जो लाचारों को उपद्रव पर सुधी रखता है. 40வது வசனம் சொல்கிறது, 40वां 25-40 சொல்கிறது, 25-40. அதை எனக்கே செய்தீர்கள். आमें. मैंने कहता हूँ मेरे लिए किया நீ है. திக்கட்டவனை விசாரித்தால் तो यदि लाचारों को वो என்னையே पूछेगा நீ तो விசாரிக்கிறாய். मुझको पूछता है. திக்கட்டவனை நினைத்தால் तो लाचारों நீ को என்னையே सुधी रखे, நினைத்திருக்கிறாய். तो मुझको सुधी நீ किया, உன்னைத்தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். तुझको प्रभु आशीष. அப்ப திக்கட்டவர்களை வேதம் மறக்கவில்லை. हमें लाचारों को शास्त्र कभी नहीं भूलता. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். तुम आशीष पाए. தேவனுடைய சபை
திக்கற்றவர்களை நினைக்கிறது. और परमेश्वर की मंडली लाचारों को सुधी रखता. தீத்துக்களின் நிருபம் 3ஆம் அதிகாரம். तीतुस तीसरा. சபை திக்கற்றவர்களை நினைக்கிறதே ஆசீர்வாதம். आमीन. कलीसिया लाचारों पर सुधी रखता वो बढ़िया. வேகமா எடுத்துங்க. தீத்து 3ஆம் அதிகாரம். तीतुस तीसरा अध्याय 14வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 14 वचन. தீத்து நிருபம் 3:14. நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நீக்குவதற்கு ஏதுவாக நற்கிரிகளை செய்ய பழகட்டும். हमारे लोग भी आवश्यकताओं को पूरा करने के लिए अच्छे कामों में लगे रहना सीखे ताकि निष्फल न रहे. பழகட்டும். சபை பழகட்டும். நற்கிரிகளை செய்ய பழகட்டும். अच्छे काम करने के लिए कलीसिया सीखना है. இப்படி வார்த்தைலாம் சில பேருக்கு அதுல கண்ணிலே படாது. वैसे कई वचन रखेगा कई लोग को आंख में दिखाई கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்குது. பழகட்டும். आमीन. वो ऐसे ये वचन के கனியற்ற தேவ சபை கனி உள்ளதாக இருக்கிறது. परमेश्वर का मंडली फल से भरा हुआ. திக்கற்றவளை நினைக்கிறது. आमीन. लाचारों திக்கற்றவளை விசாரிக்கிறது. लाचारों को सुधी रखता है. திக்கற்றவளுக்கு நன்மை செய்கிறது. लाचारों के लिए भलाई करता है. திக்கற்றவளை நீங்கள் நினைக்கிறது விசாரிக்கிறது அவர்களை குறித்த கரிசனை வரும்போது आमीन. अगर तुम लाचारों और अनाथों के ओर सुधी रखता उनका सहायता करता तभी குறைகளை நீக்குவதற்கு ஏதுவாக பழக்க வேண்டும். उनके घटी के लिए तुमने திக்கவுடைய குறைகளை நீக்குவதற்குரிய பழக்கப்படக்கூடிய சபை. आमीन. ऐसे अच्छे काम करने के लिए कलीसिया सीखना. அதுதான் கனி உள்ள சபை என்கிறார். वही फल से भरा हुआ எப்படிப்பட்ட சபையா? कैसे कलीसिया? fruitful church. आमीन. फल से भरा हुआ கனி कलीसिया. இருக்கணும். आमीन. फल रखना. வரப்பு தேவை கிடையாது நமக்கு. वरदान अवश्य. கனி தேவை. फल துள்ளி குதித்தல் தேவையில்ல. और उछलना जरूरत नहीं. கவனிக்க வேண்டும். सुनिए. நமக்கு தேவை கனி. हमारा क्या जरूरत है? மரத்தின் கனியை அறிகிறார். आमीन. एक पेड़ का फल से उसको जाना पड़ता है. திராட்சை கொடியில என்ன அத்தி என்ன பழம் இருக்கும்? திராட்சை பழம் தான் இருக்கும். क्या ताकलता में अंजीर आएगा क्या? அத்தி பழத்துல அத்தி பழம் தான் இருக்கும். और अंजीर के पेड़ में अंजीर के फल मिलेगा. முட்செடியில முட்செடி இருக்குமா? और क्या अच्छे पेड़ में முள்ளு தான் இருக்கும். आमीन. जो कांटा है இயேசு சொன்னார் மரத்தை வைத்து தான் சொல்கிறார். और यीशु ने कहा हर एक पेड़ के द्वारा. மரம் எப்படிப்பட்டது? पेड़ कैसा है? மரம் எப்படிப்பட்டது? पेड़ कैसा? மரம் என்றால் நீங்கள். पेड़ मतलब மரங்கள் என்றால் சபை. और पेड़ों இந்த मतलब சபை एक कलीसिया. பழகட்டும். आमीन. सीखना है. திக்கற்றவளை நினைக்க பழகட்டும். लाचारों को सुधी रखने के நற்கிரிகளை लिए செய்ய सीखो. பழகட்டும். अच्छे काम करने के அப்படி लिए सीखो. பழகமுள்ள சபை वैसे एक सीखा हुआ பிதாவின் வலது कलीसिया. பரிசத்தில் पिता இருக்கிறவர்கள் के दाहिने ओर. என்னோடு வாருங்கள் என்று அழைக்க வருகிறார். प्रभु बुलाता मेरे साथ आ जा. வலது பக்கத்தில் இருக்கிறது வெள்ளாடா செம்மறியாடா? जो दाहिने तरफ में खड़ा हो तो बकरी है क्या या भेड़ है? வெள்ளாடையும் செம்மறியாடையும் வெவ்வேறாக பிரிக்க அவர் வருகிறார். यीशु इसलिए आ रहा है दोनों झुंड को अलग अलग करने के लिए बकरी और भेड़. இடது பக்கத்துல வெள்ளாடு, और बाएं तरफ में வலது बकरी, பக்கத்துல செம்மறியாடு. दाएं तरफ में भेड़. அதை அழைக்க வருகிறார். बुलाने आ रहा. ஹல்லேலூயா. हालेलुया. எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி आमीन. लाचारों को तो जो कुछ करता திக்கற்றவனை मेरे लिए நினைத்தாய். तू लाचारों को सुधी உபத்திரப்படுத்தவனை रखा. உபத்திரத்திலே நீ விசாரித்தாய். उपद्रव के उपद्रव में तू सुधी வேதம் किया. உங்களை மறக்காது. शास्त्र तुम्हें நீ नहीं भूलेगा. திக்கற்றவளை மறந்தால் வேதம் உன்னை மறந்து விடுகிறது. यदि तू लाचारों को भूलेगा तो शास्त्र तुम्हें भूलेगा. திக்கற்றவளாக உன்னை கைவிடாத தேவன் அவர். आमीन. तुम्हें अनाथ करके नहीं உன்னை छोड़ता. கடைசி வரைக்கும் அவர் கைவிட மாட்டார். अंत तक तुम्हें नहीं छोड़ेगा. ஹல்லேலூயா. हालेलुया. திக்கற்றவளாக உன்னை கைவிடாத தேவன். आमीन. वो अनाथों को कभी नहीं छोड़ता. திக்கற்றவருடைய நியாயத்தை நீ விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். आमीन. वो लाचारों को न्याय चुकाता. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु की नाम की உண்டாவதாக. महिमा हो. நீதிமொழிகளின் புத்தகம் நீதிமொழி. எடுத்து வாசிக்கலாம். படிங்க. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் नीति वचन 31वां अध्याय 8-9 வசனத்தை வாசிக்கலாம். 8 और 9वां वचन. ஊமையனுக்காகவும் திக்கற்றல்லாருடைய நியாயத்துக்காகவும் வாயை திற. आमीन. नीति वचन 31वां अध्याय में 8 और 9. गूंगे के लिए Proverbs 31 verse 8. गूंगे के लिए अपना मुंह खोल. ஊமையனுக்காகவும் திக்கற்றவர்களுக்காகவும் நியாயத்துக்காகவும் வாயை திற. गूंगे के लिए अपना मुंह खोल और सब अनाथों का न्याय उचित रीति से किया कर. உன் வாயை திறந்து நீதியாய் நியாயம் தீர்த்து சிறுமையும் எளிமையானவனுக்கு நியாயம் செய். अपना मुंह खोल और धर्म से न्याय कर और दीन दरिद्र का न्याय कर. நீ திக்கற்றவனுக்காக நீங்கள் செய்யக்கூடியது और लाचारों के लिए तुम क्या அவரிடத்திலே करना? பரிந்து பேசக்கூடிய ஜெபம் இருக்கிறது. मैं लाचारों के लिए तुम उस पर
प्रायश्चित करके நீ प्रार्थना कर। ஊமையா இருக்காத, तू गूंगे बन के मत தேவ बैठ। சபை ஊமையா இருக்காத, परमेश्वर के मंडली தேவனுடைய ஜனம் ஊமையா இருக்க கூடாது. परमेश्वर का मंडली का प्रार्थना गूंगे नहीं होना। உனக்கு தெரிந்திருந்தும் இன்னும் ஊமையா இருக்க வேண்டாம். तू अभी तक जानता सब कुछ फिर भी गूंगे बन के मत बैठो। உனக்கு நற்கிரிகளை செய்யக்கூடிய பழக வேண்டும். अच्छे काम करने के लिए तू सीखना, என்னன்னா நீனு ஒரு காலத்துல क्योंकि तू भी एक समय में திக்கற்றவனாகத்தான் இருந்தாய். अनाथ था। அதான் நினைத்து சொல்றார், வேதம் சொல்லுது, நீ எகிப்தில் அடிமையா இருக்கும்போது திக்கற்றவனாக இருந்தாய். आमेन। वचन कहता है जब तू मिस्र में दासत्व में था तभी तू भी लाचार था। அங்கே வாசிக்கிறோம், உபாகமம் 10ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே வாசிக்கிறோம். व्यवस्था विवरण 10वां अध्याय में 18 உபாகமம் புத்தகம் 10ஆம் அதிகாரம் व्यवस्था विवरण 10 வாசிக்கலாம் 18வது வசனம். 18 உபாகமம் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 18வது வசனம். அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு விதவைகளுக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நிய மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்குமாய் இருக்கிறார். वो अनाथों और विधवा का न्याय चुकाता और परदेशियों से ऐसे प्रेम करता है कि उन्हें भोजन और वस्त्र देता है। நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராய் இருந்தபடியால் அந்நியரை சிநேகிப்பீர்களாக. इसलिए तुम भी परदेशियों से प्रेम भाव रखना क्योंकि तुम भी मिस्र देश में परदेशी थे। இப்படி நீ தேவனாய கர்த்தாவை சேவித்து அவரை பற்றி கொண்டிருந்து அவருடைய நாமத்தை கொண்டு ஆணையிடுவாயாக. अपने परमेश्वर यहोवा का भय माना, उसी से सेवा करना और उसी से लिपटे नाम रहना எப்படிப்பட்ட और उसी के नाम की शपथ खाना। நாம் இந்த உலகத்தின் அடிமையான எகிப்தின் தேசத்தில் எகிப்தில் அடிமையிலா இருந்த போல இந்த உலகத்துக்கு அடிமையிலாக இருந்தோம். जैसे लोग मिस्र देश में बंधुआ में था वैसे हम भी इस जगत के बंधुआ में था। அந்நியரும் பரதேசிகளாக இருந்தோம். நாம் हम भी मिस्र देश के जैसे परदेशी थे। நம்மை வேதம் நினைத்தது, हमें शास्त्र सुधि रखा, அன்னவஸ்திரம் கொடுத்தது. भोजन और वस्त्र दिया। அவர்களையும் நீங்கள் நினைக்க வேண்டும். आमीन। तुम जरूर लाचारों को सुधि அதுதான் करना। திக்கற்ற பிள்ளைகளுக்கு விதவை நீ நினைப்பா. इसलिए वचन कहता तू भी ऐसे लाचार और विधवाओं को स्मरण நீ कर, முன்னாள் திக்கற்ற பிள்ளையாக இருந்தாய். क्योंकि तू भी एक दिन में लाचार था। அதே தான் நாங்க உபாகம புத்தகத்துல இன்னும் வாசிக்க முடிகிறது. व्यवस्था विवरण में और पढ़ेंगे। உபாகம புத்தகம் 24ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். व्यवस्था विवरण 24 உபாகம புத்தகம் 24:17 வாசிக்கலாம். व्यवस्था विवरण 24:17 நீ அந்நியனுடைய நியாயத்தையும் திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் புரட்டாமல் விதவையின் வஸ்திரத்தை அடகாக வாங்காமலும் இருந்து किसी परदेशी मनुष्य या अनाथ बालक का न्याय न बिगाड़ना और न किसी विधवा के कपड़े को बंधक रखना। திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீ அநியாயம் செஞ்சிடாதப்பா. आमीन। तू अनाथों के लिए लाचारों के कभी अन्याय नहीं 18ஆம் வசனம், நீ எகிப்திலே அடிமையாக இருந்ததையும் உன் தேவனாய கர்த்தருடனே அங்கே இருந்து வீட்டுக்கு கொண்டு வந்ததையும் நினைப்பாயாக. ஆகால் இப்படி செய்யும்படி நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். 18 और इसको स्मरण रखना कि तू मिस्र में दास था और तेरा परमेश्वर यहोवा तुझे वहां से छुड़ा लाया है, इस कारण में तुझे ये आज्ञा देता பாருங்க, हूं। திக்கற்ற பிள்ளைகளை வேதம் உன்னை நினைக்க வைக்கிறது. आमीन। तू लाचारों को स्मरण करने के लिए शास्त्र कहता है। திக்கற்ற பிள்ளைகளை நீங்கள் நினைத்தால், तुम अनाथों को स्मरण करेगा तू। அதாவது இவங்க கானானுக்குள்ள போய் காலுதேன்னு ஓடுற தேசத்தை உனக்கு தர்றேன்ப்பா. आमीन। परमेश्वर ने कहा जो दूध और मधु बहाने वाले देश को मैं तुम्हें दूंगा, ஆனா நீ திக்கற்றவளை நினைப்பா. परंतु तू लाचार पर ரெண்டு காரியத்தை स्मरण சொன்னார். रखना। दो विषय को कहा। அந்த சத்துருக்கு அவங்க இருக்கக்கூடிய சத்துருக்களுடைய கிரியைகளை நீ பின்பற்றக்கூடாது. और वहाँ जो कानान देश में रहेगा वो शत्रुओं को काम तेरे पीछे नहीं आना, அந்த காரியத்தை சேவிக்க கூடாது. वो उनके वो जो है वो सेवन तो नहीं करना, ஆனா நீ அங்க திக்கற்றவர்களுக்கு நீ அங்க உதவி செய்யணும். परंतु वहाँ अनाथ और लाचारों के लिए तू मदद करना। இதுதான் தேவன் சொன்ன உபதேசம். यही प्रभु का இவங்க அதை उपदेश, செய்யலங்க. लेकिन ये लोग नहीं किया। திக்கற்றவளை நினைக்காதனால் ये लोग लाचारों को सुधि வேத नहीं किया। பிரமாணம் திக்கற்றவளை நினைக்க சொல்கிறது. शास्त्र व्यवस्था कहता है लाचारों को நம்ம सुधि மட்டும் रख। பாலும் தேனும் ஓடுற தேசத்தை சுதந்திரிச்சிட்டோம்னா ऐसे जो दूध और मधु बहाने वाले देश को हम पहुंचेगा, நமக்கு செழிப்பு வந்துட்டா போதுங்க. हमारा अंदर हरियाली आएगा तो बस திக்கற்றவளை மறந்து விடுங்க. लाचारों को भूल जाएंगे। வேதம் சொல்லுகிறது. शास्त्र कहता है। எரேமியாவின் புத்தகம் 5:28 வாசிக்கலாம். यिर्मयाह के पुस्तक 5वां अध्याय 28 எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 5:8 வாசிப்போம். यिर्मयाह 5 में 8। நேரம் இல்லாதனால கொஞ்சம் வேகமா எடுத்துட்டு இருக்கிறேன். अभी समय नहीं है इसलिए मैं वेग से कहता हूं। எரேமியாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் यिर्मयाह 5 வாசிக்கலாமா? எரேமியாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 28வது வசனம். यिर्मयाह 5 में 28 वचन। கொளுத்து சலுக்கு பண்ணுகிறார்கள். அதாங்க சலுக்கு புழுக்குன்னு கொளுத்து போறாங்க தெரியுமா? அங்க அதான் சொல்லுது. मोटे और கொளுத்து चिकने हो गए। கொளுத்துட்டுனா சலுக்கு வந்து சலுக்கு கொளுத்துட்டா அப்படி வந்து கொளுத்து சலுக்கு சலுக்கு சலுக்கு. ஹல்லேலூயா. मोटे होने के बाद चिकने आते। அங்க கானானுக்குள்ள கொளுத்து சலுக்கு வந்துட்டாங்க.
वो कनान देश में मोटे और சில பேருக்கு चिकने கொளுத்துட்டேன்னா கொழுப்பு வந்து சலுக்குன்னு வந்துருது. कई लोग मोटे हो जाते फिर चर्बी से चाव நீ யார் திக்கற்றவர்களை மறந்துறாங்க. लाचारों को भूल जाता வானத்தில் வந்த தூதன் போல எனக்கு பெரிய நான் தான் தெய்வம் நினைச்சான். और आसमान से आया वो फरिश्ते के जैसे बोलेगा मैं ही ईश्वर हूँ. அதான் அங்க கோடி வந்துட்டு நீ ஈஸ்வரன் ஆயிடக்கூடாது. इसलिए कोटि आएगा तो कोटि ईश्वर नहीं. அதான் ஞானி இப்ப இப்படியாக ரெண்டு விண்ணப்பம் பண்றான். इसलिए जो बुद्धिमान ऐसे दो विनती किया. தரித்திரத்தை எனக்கு கூடாது இருப்பாங்க. मुझे कंगाल नहीं चाहिए. ஐஸ்வரத்தை எனக்கு கூடாது धन இருப்பாங்க. भी नहीं चाहिए. வேற என்ன வேணும்? फिर क्या चाहिए? என்ன வேணும்? ராயப்பா உனக்கு என்னையா வேணும்? தரித்திரம் வேண்டாம். வேலை வேதம் வேணும். அல்லேலூயா. हालेलुया. வேதம் வேணும்னா இப்போ கருத்து டாலர் பேமெண்ட் தருவார். அப்போ வந்து கைவிடப்பட்டவர்கள் நினைக்கணும். आमेन. அல்லேலூயா. हालेलुया. இப்போ கைவிடப்பட்டு இருக்கிறான். प्रभु काम देगा के डॉलर देगा तब लाचारों पर आप सुधी பணம் रखना. வந்துட்டுனா சலுக்கு புழுக்கு வந்துருது. अगर पैसे मिलने के बाद हमारे अंदर मोटे और இங்க चिकने आ வேதம் जाते சொல்லுது 26 வசனம் கொழுத்து சலுக்கு பண்ணுகிறார்கள். वो मोटे और चिकने हो गए हैं. துன்மார்க்கனுக்கு செயல்களை கண்டிக்காமல் விடுகிறார்கள். திக்கற்றவனுக்கு வழக்கை விசாரியாமல் தாங்கள் மாத்திரம் வாழுகிறார்கள். எளியவர்கள் நியாயத்தை தீரார்கள். बुरे कामों में वे सीमा को पार कर गए हैं. वे न्याय विशेष करके अनाथों को न्याय नहीं चुकाते. इससे उनका काम सफल नहीं होता. वे कंगालों का हक भी नहीं இங்க பாருங்க, दिलाते. தேவனை மறந்துறாங்க. परमेश्वर को भूल जाते. அதாங்க தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த சபையை பார்த்து சொல்லுகிறாரு. इसलिए चुने हुए मंडली के ओर कहता है உபாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. व्यवस्था विवरण में யெசுரன் கொழுத்து ஸ்தூளித்து நினந்துண்ணி यसूरन मोटा होकर கொழுத்து போய் அசட்டை பண்ணினானாம். मोटा होकर लात मारा. உபாகமம் 31 அதிகாரம் இன்னும் எடுத்து வாசிக்கலாம். உபாகம புத்தகம் व्यवस्था विवरण 32 அதிகாரம் 32 अध्याय 15 வசனத்தை வாசிக்கலாம். 15 वचन. அதாவது 13-14 வசனத்தில் 9 மெட்டீரியல் பிளெஸிங்க கொடுத்தார். इसमें इस अध्याय में 13 और 14 अध्याय में 9 प्रकार के अच्छे तगड़ा खाना दिया. ரகடா காணனை தகடா காணாதியா. रगड़ा नहीं तगड़ा. உபாகமம் 32:13 வாசித்தா व्यवस्था विवरण 35 பூமியில 13 உயர்ந்த ஸ்தானத்துல உன்னை வச்சான். पृथ्वी के ऊंचे ऊंचे स्थानों पर அவனை सवार करे. ஏறி வர பண்ணினார். आमेन. ऊंचे ऊंचे स्थानों पर सवार करे. வயல்ல விளையும் பலன் அவனுக்கு புசிக்க கொடுத்தார். आमीन. पूरी रीति से चट्टान से मधु चकमक की चट्टान से तेल चुसाया. கண்மலையிலிருந்து தேனு கற்பாலிந்தபடி வெண்ணெய் அவன் உண்ணும்படி செய்தார். आमीन. खेतों की उपज खिलाई और चट्टान से मधु चकमक की चट्टान में से तेल चुसाया. பசுவின் வெண்ணையும் ஆட்டின் பாலையும் பாசாலமையும் ஆட்டுக்குட்டியும் ஆட்டுக்கிடாக்கள் வெள்ளாட்டுக்கிடாக்கள் இவைகளை கொழுப்பையும் கொழுமையும் கோதுமையும் இரத்தம் போன்ற சுயமான திராட்சையும் சாப்பிட்டாய். गायों का दही और भेड़ बकरियों का दूध, मेमने का चर्बी, बकरे और बासान की जाति के मेढ़े और गेहूं का उत्तम से उत्तम आटा भी, और तू ताक्रस का मधु पिया करता था. போது தகடை காணா போது சுவாதிஷ்ட காணாவா. आमीन. ரொம்ப நல்ல சாப்பாடு. அதான் யூதனுக்கு ரொம்ப மூளை நல்ல வேலை செய்யும். इसलिए यहूदी का दिमाग बहुत अच्छा काम करता है. அவன் தான் அந்த உலகத்துல பெரிய சயின்டிஸ்டா இருக்கான். वो ये जगत में सबसे बड़ा साइंटिस्ट है. டெல் கம்ப்யூட்டர். डेल कंप्यूटर. இந்த உலகத்துல எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறது யூதன். आमीन. यहूदी ये सारी जगत को हिलाने वाला. 90 லட்சம் தான் இருக்கான் இஸ்ரேல்ல. इजराइल देश में वो जनता 90 लाख है. ரஷ்யா நினைச்சா பூன் அன்னைக்கே ஊதி இருக்கலாம் யுக்ரைனை. रशिया सोचेगा तो उसी दिन में यूक्रेन को ऐसे उड़ा सकता था. அங்க ஒருத்தன் இருக்கிறான். யாரு ஜெலஸ்கி ஒரு யூதன். वहाँ जो है रशिया यूक्रेन का अधिपति जेलेंस्की वो यहूदी है. உலகத்துல பெரிய பணக்காரன் யாரு? और इस संसार में बड़े एलन धनवान कौन है? एलन मस्क. एलन मस्क அவன் ஒரு யூதன். वो भी यहूदी. டெல் கம்ப்யூட்டர் யாருடையது? யூதனுடையது. और जो टेल कंप्यूटर्स वो भी यहूदी का. சாலமன் பிரதர்ஸ் பேங்க். सालोमन प्रदेश का बैंक. லேமன் பிரதர்ஸ் பேங்க். लेमन प्रदेश இதெல்லாம் बैंक. யூதனுடைய ये பேங்க். सब यहूदी का. உலகத்துல நிர்ணயிக்குது பணத்தை வச்சு. ये संसार ऐसे वो पैसे के द्वारा सब कुछ करता. அவங்க பேங்க் ஆஃப் இந்தியா தம்பி வேலை செய்யற மேனேஜரா வேலை செய்யறாரு. பேங்க் ஆஃப் இந்தியா பிரதர் ஹிருதயராஜ் அந்த பேங்க் 120 வருஷத்துக்கு மேல ஆயிட்டு யூதன் தோக்கன பேங்க் இந்தியால. आमीन. वो जो भाई हृदयराज ने काम करता बैंक में मैनेजर है, वो काम भी यहूदी के द्वारा शुरुआत हुआ. बैंक अभी वो ऑफ काम इंडिया. 120 साल हो गया. वो बैंक யூதன் தோக்கன பேங்க் यहूदी शुरू किया. वो இங்க बैंक கவனிக்க வேண்டும். सुनिए. உலகத்துல யூதன் பெரிய வல்லவனா இருக்கு. காரணம் என்ன? आमीन. इस जगत में यहूदी बड़ा साम्राट करते. कारण क्या? அவனுக்கு தான் முதல்ல இந்த வேர்ட் ஆஃப் கார்டு கொடுத்தார் வசனத்தை. क्योंकि पहले यहूदी के हाथ में ये वचन को दिया. அதனால தான் ரோமர் 3 அதிகாரம் 2 வசனத்துல வாசிக்கிறோம். रोमियो 3 படிக்க வேண்டாம். யூதனுடைய மேன்மை என்ன? அவனுக்கு வாக்கியங்கள் உபயோகிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே. यहूदी का क्या बड़ा है, क्या लाभ है? उनके ही पहले
प्रभु ईश्वर का वचन को सौंपा। வானத்தையும் பூமியையும் வார்த்தை கொண்டு உண்டாக்கின தேவன் आकाश और पृथ्वी का प्रभु अपने वचन से बनाया। அந்த வார்த்தை அந்த யூதனுக்கு கொடுத்தார். वो वचन वो यहूदी को मिला। வார்த்தை இந்த மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பான். मनुष्य रोटी से नहीं केवल वो परमेश्वर के मुंह से निकलने वाले वचन से जीवित இந்த रहेगा। வார்த்தையை கொண்டு நீ ஜெயிக்க முடியும். आमीन। ये वचन से तू जय पाएगा। இந்த பிரமாணத்தை கொண்டு ஜெயிக்க முடியும். ये व्यवस्था से तू जय உன்னை पाएगा। நேசித்து உனக்கு எல்லாத்தையும் தருவார். तुम पर प्रेम रखकर तुम्हारे लिए प्रभु सब कुछ देगा। அவனுக்கு கொடுத்த பிரைன் எல்லாம் வேலை செய்யும். आमीन। उनका अच्छा दिमाग काम करता நல்ல था। ஆகாரம் புசிக்கிறதுக்கு உனக்கு புத்தி ஞானம் தேவை. आमीन। तो अच्छे काम, ஆகாரம் புசிச்சாதான் உனக்கு இங்க மூளையே வேலை செய்யும். तुम्हारा दिमाग काम करने के लिए अच्छे भोजन भी चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। அப்படி இவனுக்கு கொடுத்தாரு. कैसे दिया है? எல்லாத்தையும் புசித்துட்டு सब कुछ खा के 15ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 15 वचन। இயேசுரன் கொழுத்து போய் உதைத்தான். கொழுத்து துளித்து நினைந்துண்ண போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். परंतु यसूर मोटा होकर लात मारने लगा। तो मोटा और अष्ट पुष्ट हो गया और चर्बी से छा गया है। तब उसने अपने सृजनहार ईश्वर को तच दिया और अपने उधारमूल चट्टान को तुच्छ जाना। அதாங்க சலுக்கு புழுக்கு. ये चलक पुलक। ஹல்லேலூயா. அதுதாங்க எரேமியா 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். यिर्मयाह 5वां எரேமியா अध्याय। 5:28 வாசிக்கலாம். यिर्मयाह 5:28। அவன் எப்படி கேடான்? கொழுத்து சலுக்கு பண்ணுகிறார்கள், துன்மார்க்குடைய செயல்களை கண்டிக்காமல் விடுகிறார்கள், திக்கற்றவுடைய வழக்கை விசாரியாமல் தாங்கள் மாத்திர வாழ்கிறார்கள், எளியவழி நியாயத்தை தீரார்கள். वे मोटे और चिकने हो गए हैं, बुरे कामों में वे सीमा को पार कर गए हैं। वे न्याय विशेष करके अनाथों को न्याय नहीं चुकाते, इससे उनका काम सफल नहीं होता। वे कंगालों को हक भी नहीं दिलाते। இயேசுரன் என்றால் யார்? यसूर मतलब தெரிந்து கொள்ளப்பட்டவன். ओ चुने हुए, தெரிந்து கொள்ளப்பட்டவன். चुने हुए। நீனு ஒரு காலத்துல திக்கற்றவனா இருந்த. तू भी एक समय में ऐसा अनाथ था। கர்த்தர் உன்னை bless பண்ணியிருக்கிறார். प्रभु तुझे आशीष உன்னை दिया। ஆசீர்வதித்திருக்கிறார். प्रभु तुम्हें आशीष दिया। இன்னும் கர்த்தர் உன்னை பரலோகத்துக்கு நேரா கொண்டு போகணும். और भी प्रभु तुम्हें स्वर्गीय आशीषों से உன்னை भरपूर கைவிட करेगा। மாட்டார் அவர். तुम्हें छोड़ेगा नहीं। உன்னை அப்படியாக விட மாட்டார் அவர். प्रभु तुम्हें ऐसे नहीं छोड़ेगा। ஹல்லேலூயா. हालेलुया। நான் வருவேன் சொல்றார். प्रभु ने कहा मैं आऊंगा। எப்படி சொன்ன? நம்ம முதல் வசனம் என்ன படிச்சோம்? யோவான் 14ஆம் அதிகாரத்துல आमीन। यूहन्ना 14 अध्याय में पढ़ा, திக்கற்றவர்களாக நான் உங்களை கைவிடேன், मैं तुम्हें अनाथ नहीं छोड़ूंगा, मैं वापस आऊंगा, உங்களிடத்திலே வருவேன். मैं तुम्हारे पास आऊंगा। அதுதான் ரொம்ப பிளெஸிங். எங்க கவனிங்க, உன்னை கைவிடப்பட்ட கூடாது. आमीन। हम ऐसे வருகிறார், வருவேன் சொன்னவர். जो आऊंगा बोला वो आएगा। 10 கன்னிகைல 5 கன்னிகள் புத்தி இல்லாத கன்னிகை. 10 कन्या में 5 निर्बुद्धि का। பாதிக்கு பாதி கைவிடப்பட்டது. आमीन। आधा से आधा छोड़ जाए। பாதி சபையை போச்சுது. आधा कलीसिया। அதான் நற்கிரிகளை பழக்கக்கூடிய சபை. आमीन। इसलिए अच्छे काम करने के लिए தேவனை போல இருதயத்தை உடைய சபை. परमेश्वर के जैसे मन पाया हुआ தேவனை कलीसिया। போல உங்களுக்கு உள்ள கடந்து வரணும். आमीन। परमेश्वर के हृदय के जैसे तुम्हारा हृदय भी रखना। திக்கற்றவர்களுக்காக நீ ஜெபிக்க வேண்டும். तो लाचारों के लिए प्रार्थना करना। திக்கற்றவர்களுக்காக உதவி செய்ய வேண்டும். लाचारों के लिए सहायता அவர்கள் करना। படுற உபத்திரத்திலே நீ பங்கெடுக்க வேண்டும். उन लोग के उपद्रव में तू भी भागी होना। தேவனுடைய சபை परमेश्वर के இப்படி कलीसिया பழக்கிக்கப்பட்டால் वैसे अच्छे काम करने கர்த்தர் सीखेगा। ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். प्रभु तुम्हें आशीष உன்னை करते रहेगा। கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். प्रभु तुम्हें आशीष करते रहेगा। அதை இன்னும் விரிவாக செய்யணும். और भी तू बढ़ोती होना इसमें। எத்தனையோ ரோட்டோடல நாங்க வெள்ளிக்கிழமை தோறும் சமைச்சு எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு இருக்கிறோம். हम लोग हर शुक्रवार को खाना पका के ले அது जाके போதாது. ओ बस नहीं। வேன் போட்டு அடிக்கணும். आमीन। एक वैन, அது மட்டும் இல்லாம वैन में टीम जाना। எத்தனையோ திக்கற்றவர்கள் இருக்கிறார்கள். और कितने सारे अनाथ हो, ஞாயிற்றுக்கிழமை लाचार हो। ஆறாம் முடிஞ்சா நல்லா சாப்பிடுங்க. रविवार आराधना करते होने के बाद अच्छे से खाओ। ஹாஸ்பிட்டல் ஊழியம் இருக்கிறது. अस्पताल का எத்தனை सेवा। பேர் காவல்ல கிடக்கிறார்கள். कितने लोग कैदी होकर जेल சிறைச்சாலையில் में पड़ा। இருக்கிறார்கள். कितने बंधु है நீ जेल में पड़ा। ஜெபிக்கலாம். तू प्रार्थना பொறுப்படுத்தி ஜெபிக்கலாம். तू जिम्मेदारों को அங்க प्रार्थना। ஹாஸ்பிட்டல் ஊழியத்துக்கு போலாம். हॉस्पिटल सेवा में जा। உன் பக்கத்து வீட்டுல இருந்து கைவிடப்பட்டவனா கிடக்கிறான், அவனை போய் சந்திக்கலாம். तेरा अड़ोसी पड़ोसी ऐसे अनाथ अनुभव में रहता, उनसे मिलो। உங்க உறவினர்கள் உண்டு, तेरे உன் रिश्तेदार, நண்பர்கள் உண்டு, तेरे मित्र लोग, உன்னுடைய வேலை செய்றவர்கள் உண்டு. तेरे साथ काम करने இவர்களை वाले, நினைத்து इन लोगों को सुधी நீ रखे। ஸ்தோத்திரம் பண்ணது மட்டும் இல்லாம அவளை விசாரிக்க धन्यवाद வேண்டும். करो, सहायता भी அப்பொழுது करो। तब அந்த சகாயர், वो सहाय, அந்த தகப்பன், वो पिता, அந்த ஆசீர்வதிக்கிறவர், वो आशीष देने वाला, அன்ன வஸ்திரம் தருகிறவர், भोजन और वस्त्र देने உனக்கும் वाला, கொடுக்கிறார், அவருக்கும் கொடுக்கிறார். तुम्हें भी देता, उनको भी देता। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவன் ஒரு காலத்துல
एक समय में பெரிய பெரிய பிரின்ஸா இருக்கிறான், ஒரு அதுக்கப்புறம் பிச்சைக்காரன் ஆயிரும். एक समय में राजकुमार होता फिर भीख मांगने वाला இங்க होता। கவனிங்க, सुनिए, ஒரு காலத்துல உயர்ந்து இருக்கிறாங்க, एक समय में ऊंचा அப்புறம் अनुभव, பிச்சைக்காரனா போயிடும். फिर भीख मांगने वाला। இதுதான் சரித்திரம், உலக சரித்திரம். ये जगत நீ का அப்படி इतिहास। இருக்க வேண்டாங்க. तू ऐसे नहीं रहना। சந்ததி சந்ததிகள் पीढ़ी से पीढ़ी பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய और तुम्हारे बच्चों வாழ்நாளை காண முடியும். वे तू अपने बच्चों को बोता का बरबोता को देखे। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப வேதம் சொல்லக்கூடியதை நினைத்தருளுங்கள். शास्त्र जैसे कहते वैसे तू सुधी रख। திக்கற்றவளையாக நீ நினைத்தருளு. आवे लाचारों पर तू सुधी रख। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु की नाम को महिमा। அங்க ஏசாயா 1ஆம் அதிகாரம் ஏசாயா पहला अध्याय। வாசிக்கலாம். ஏசாயா புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஏசாயா पहला अध्याय। வேகமாக எடுத்துக்கொள்வோம். ஏசாயாவின் புத்தகம் ஏசாயா 1ஆம் அதிகாரம் पहला अध्याय 17வது வசனம். 17 वचन। நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவளை ஆதரித்து திக்கட்டவளை நியாயத்தை விதவையின் வழக்கையும் விசாரிங்கள். भलाई करना सीखो, यत्न से न्याय करो, उपद्रवी का सुधारो, अनाथों को न्याय चुकाओ, विधवाओं को मुकदमा लड़ो। அப்ப திக்கட்ட பிள்ளைகளுக்கு நீ நினைக்க வேண்டும். आमेन। तो अनाथों पर सुधी रख। ஏசாயா 10:1 வாசிக்கிறோம். ஏசாயா 10 ஏழைகளை வழக்கில் நீ தோற்கடிக்கப்படவும், என் ஜனத்தின் சிறுமையானவர்களின் நியாயத்தை புரட்டவும், விதைவெளியின் சூறையாடவும், திக்கட்ட பிள்ளைகளை கொள்ளையிடவும், அநியாயத்தை தீர்ப்பு செய்கிறவர்களுக்கும் கொடுமையான கட்டளைகளை எழுதுகிறவர்களுக்கும் ஐயோ. आमीन। ऐसाया 10 में पहले, हाय उन पर जो तुष्टता से न्याय करते और उन पर जो उत्पात करने की आज्ञा लिख के देते हैं कि वे कंगालों का न्याय बिगाड़े और मेरी प्रजा के दीन लोगों को हक मारे, कि वे विधवाओं को लूटे और अनाथों का माल अपना ले। திக்கற்றவளை நினைக்காத தேசம், आमीन। और जो दीन पर सुधी नहीं रखता वो देश, திக்கற்றவளை நினைக்காத பட்டணம், और दीन लोगों पर सुधी नहीं रखता वो திக்கற்ற नगर, நினைக்காத குடும்பம், और दीनों को सुधी नहीं रखता वो परिवार, திக்கற்றவளை நினைக்காத திருச்சபை. और दीनों को स्मरण नहीं ஐயோ करा। हाय ஐயோ. हाय। வேதம் சொல்லுகிறது. शास्त्र कहता, ஏன் சோசியல் ஜஸ்டிஸ்ங்கறாங்க? क्यों ऐसे कहता सोशल जस्टिस? ஏன் அந்த சமூக நீதின்னு சொல்லப்பட்டிருது? ऐसे क्यों कहता? वैसे सभी வேதத்துல இருக்கிறதுங்க. शास्त्र में है। ஒரு ஹல்லேலூயா. हालेलुया। பல பாட்டு இங்க பாருங்க. அந்த இதை நீதியை நிறைவேற்றணும். आमीन। न्याय चुकाना, அந்த பட்டணம் செழிக்கும். वो नगर हरियाली होगा। ஒரு தலைவனுக்கு இந்த தரிசனம் இருக்க வேண்டும். एक सरदार के अंदर, ஒரு सूबेदार के अंदर ये தேசத்தின் दर्शन, தலைவர்களுக்கு வர வேண்டும். एक देश के नेताओं के अंदर ये दर्शन। அதனால தான் இங்க பாருங்க, அதிகாரிகளுக்காக தலைவர்களுக்காக நீ வேண்டிக் கொள்ளுன்னு சொல்லி அங்க தீமோத்தேயு நிருபத்துல சொல்றார். इसलिए तीमुथियुस के पत्र में लिखा है, प्रधानों के लिए, अधिकारियों के लिए प्रार्थना करो। நாட்டை ஆளுகிற தலைவர்களுக்காக நீ வேண்டுதல் जो देश को செய்யணும். राज्य करता वो नेताओं के लिए ஏன் प्रार्थना சொல்கிறான்னு சொன்னா, करो। क्यों ऐसे लिखा? அவர்கள் இப்படிப்பட்டவர்களை நினைத்துறள வேண்டும். वो लोग कैसे लाचारों को அவர்களுக்கு सुधी நல்ல रख- ஞான புத்தி தர वो வேண்டும். लोग अच्छी बुद्धि ज्ञान அது चाहिए। தேசத்துக்கு ஐயோ என்று வேதம் नहीं சொல்லுகிறது. तो उस देश पर आए, பட்டணத்துக்கு ஐயோ, नहीं तो नगर पर आए, நகரத்துக்கு ஐயோ, वो नगर पर आए, கிராமங்களுக்கு ஐயோ. ग्रामों के लिए आए। அங்க வைத்திருக்க ஃபண்ட எல்லாம் தானே சாப்பிடுறான். जो फंड रखा बटोर के अपने आप खा डालता है। भ्रष्टाचार, लंजम, मैं घूस लेता है। ஹல்லேலூயா. हालेलुया। லஞ்சம் லஞ்சம், ஊரெல்லாம் லஞ்சம், டண்டனக்கான்னு பாடுறான். घूस घूस, सारे गांव पूरा घूस, टंटनका। ஹல்லேலூயா. हालेलुया। ஆனா அவனே பாடிட்டு டண்டனக்கா பாருங்க, லஞ்சம். घूस लेता, தலைவர்கள்லாம் லஞ்சம், सारे सूबेदार लोग घूस लेता, ஊழல். पूरा घूस लेता। ஹல்லேலூயா. हालेलुया। என்ன நடக்கிறது? क्या होता? தேசம் பிரஷ்டச்சார். ஒவ்வொரு அரசியல்வாதிகளையும் 10,000 கோடி லட்சம் கோடியை வைத்துக் கொண்டு அவருடைய பணத்தை இவன் என்ன செய்யறான்? உருட்டுகிறான். हर एक राजनीति लोग 10,000 करोड़ 5,000 करोड़ रख के, कई लाखों करोड़, कई लाखों करोड़ रख அவருடைய के பிள்ளைகளை கொள்ளையிடுகிறான். उनके बच्चों लोग को இதற்காக लूटता। நாம் ஜெபிக்க வேண்டும். इन लोगों के लिए हम प्रार्थना। தேசத்தில் இப்படிப்பட்ட அக்கிரம செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. देश में ऐसा अधर्म हो रहा है, நாம் கண்கூட பார்த்து கொண்டிருக்கிறோம். हम देखते रहे। ஏன் அரசியலுக்கு வருவதற்கு துடிக்கிறார்கள்? क्यों ऐसे वो लोग सिंहासन के लिए, कुर्सी पकड़ने के लिए इतना उछल रहा? இங்க கவனிக்க வேண்டும். தேவன் இன்னைக்கு அதே இது அரசியல் சபைக்குள்ள வந்துட்டு, वो आजकल कलीसिया के अंदर भी, ஊழியத்துக்குள்ள வந்துட்டு, सेवकाई के अंदर आ गए। கஷ்டப்பட்ட
மற்றவர்களுக்காக வாங்கக்கூடிய அந்த பணத்தை தான் மாளிகை தானுடைய ராஜ்யத்தை கட்டிடக்கூடாது. तो लाचारों के लिए मिलता है, अनाथों के लिए, वो पैसे से अपने के लिए इमारत महल नहीं बनना. தேவனுடைய ஜனத்திற்காக செய்ய வேண்டும். परमेश्वर की प्रजा के लिए தேவனுடைய करना. வேலையை செய்ய வேண்டும். परमेश्वर का काम करना. சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். समाचार सुनाना. தேசம் காய்ந்து போய் இருக்கிறது. देश सुनसान पड़ा. திக்கற்றவளாக இருக்கிறது. देश पूरा दिन लोग அவர்களை நினைத்தள்ள முடியவில்லை. लोगों को शुद्धि करने नहीं हो रहे. அதனால தான் நான் இங்க சொல்றேன், யார் திக்கட்டா இருந்தாலும் சாப்பாடு கொடுங்க. इसलिए मैं कहता हूँ कोई भी दिन लोग आएंगे खिलाओ. கிரண் வந்து சாப்பிடாடா. हाँ, யாராவது வந்து திக்கற்றவர்களுக்கு இந்த இடம் போஷிக்கக்கூடிய அன்னவஸ்திரம் கொடுக்கக்கூடிய இடமா இருக்கணும். कोई भी अनाथ हो और कोई भी लाचार हो, ये स्थल उनके लिए भोजन भी देता, वस्त्र भी देता. கோடீஸ்வர ஊழியக்காரர்கள், आमें करोड़पति सेवक, அரசியல்வாதி புலி கோடீஸ்வர ஊழியக்காரர்கள், आमें राजनीति के जैसे करोड़पति सेवक. சலுக்கு புழுக்கு सलक पुलक ஒரு வருஷத்துல வாங்கின வண்டியை அடுத்த வருஷம் நான் ஓட்ட மாட்டேன். मैं ये साल में जो नया गाड़ी लेता अगले साल वो मैं उपयोग नहीं करूंगा. யூஸ் அண்ட் த்ரோ. मैं उपयोग करूंगा, இங்க பாருங்க, फेंक दूंगा. வேதம் கண்டிக்கிறது அப்படிப்பட்டதை ஐயோ என்று சொல்கிறது. ऐसे जो सेवक है उन पर हाय. ஹல்லேலூயா. हालेलूया. உபாம புத்தகத்தை எடுத்து வாசிக்கலாம். இத குறித்து நேரம் இல்ல பேசுறதுக்கு. व्यवस्था विवरण. இது பைபிள் ஸ்டடிக்கு நான் எல்லாம் போயிட்டேன். உபாமம் 24ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். व्यवस्था विवरण 24वां अध्याय. யூபி போயிருவேன். मैं यूपी चले जाऊंगा. புதன்கிழமை நான் பேச முடியாது. உபாம புத்தகம் 24ஆம் அதிகாரம் व्यवस्था विवरण 24वां अध्याय 19வது வசனத்தை வாசிக்கலாம். 19वां वचन. நீ உன் பயிரை அறுக்கையில் உன் வயலில் ஒரு அரிக்கட்டை மறதியாய் வைத்து வந்தாயானால் அதை எடுத்து வரும்படி திரும்ப போக வேண்டாம். உன் தேவனாய கர்த்தர் உன் கை பிரயாசத்தில் எல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை பரதேசிக்கும் திக்கட்ட பிள்ளைகளுக்கு விதவைகளுக்கு விட்டுவிடுவாயாக. जब तू अपने पक्के खेत को काटे और एक भूला खेत में भूल से छूट जाए तो उसे लेने को फिर न लौट जाना. वह परदेसी, अनाथ और विधवा के लिए पड़ा रहे, इसलिए कि परमेश्वर यहोवा तेरे सब कामों में तुझको आशीष दे. खेत पक चुका है, कटनी काट रहा है. ஆமே, வயல் விளைஞ்சிட்டு அறுவடை நடக்குது, எல்லாம் போயிட்டு இருக்குது. எல்லாம் வெட்டி அறுத்து கொண்டு போறாங்க. நாங்களாம் அதை அனுபவிச்சிருக்கிறோம். அம்பியோ அனுபவம். எங்க மாட்டு வண்டியில போதும், बैलगाड़ी में जाता है. ஆமே, बैलगाड़ी में ले जाएगा. हालेलूया. हालेलूया. முடமுடியா வந்து இறங்கும். ऐसे गई बोरा ले आएगा. ஆனா பயிறு, அறுத்த பயிறு, लेकिन जो खाटा है उसी में से அந்த அரிக்கட்டு மறந்துட்டு. आमें, भूल गया शायद ले आने के लिए. கல்யாண் में आकर वांबर என்னது இருக்குது, போர் அடிக்கிறதுக்கு கொண்டு வரது மறந்துட்டு. आमें, जोतने के लिए जो लाना है वो भूल गए. हालेलूया. हालेलूया. அறுத்த கட்டு களத்துல வந்து அடிக்கணும், சூடு அடிப்பாங்க. आमें, खलिगान में ले आकर उनको ऐसा कुछ करना. हालेलूया. हालेलूया. ஆமா. जोतना, சடக்குனா. சட்டக்குனாங்க. இங்க கவனிக்கணும், சட்டக்குனா. அப்படிப்பட்ட வேலையில இது ஆனா மறந்துட்டு. लेकिन भूल गए. மறந்துட்டால் கூட भूलेगा तो भी இங்க பாருங்க, அது யாருக்காம்? वो किसके लिए? திக்கற்றவர்களுக்கு. विधवा के लिए, अनाथ के लिए, परदेशी. உனக்கு மறதியை தந்தவரே அதுதான்ப்பா. हाँ, इसलिए प्रभु तुझे ऐसे कर दिया. நீ तो भूल ஓடி गए. போய் மறந்துட்டேன்னு போய் ஓடி போய் அதை ஆள விட்டு எடுக்க போக வேண்டாம். तो मैंने भूल गया करके वापस दौड़ के नहीं जाना लेने के लिए. போன வருஷத்துல पिछले साल में 3 மாடிக்கும் இந்த இந்த मच्छर का இந்த पैर, கொசு அடிக்கிற பேட் இருக்கு இல்லையா, बीते हुए साल में 3 माले के लिए मच्छर मारने वाला बैट लाया था. பேட் வந்து இங்க கிடைக்குது, இங்க வந்து கையால் அடிச்சுக்கிட்டே இருக்கிறது. यहाँ भी मिलता है, यहाँ हाथ से मारने वाला. ஒரு சகோதரர் வந்து 3 பேட் வந்து டைரக்டா இதுல போட்டுட்டாலே ஆட்டோமேட்டிக்கா கொசுலாம் வந்து தட தட தடன்னு அடிச்சிட்டு போயிடும். एक भाई ने ऐसे दिया था, वो ऐसे हम लगाने से पूरा मच्छर आके तट 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 करके पूरा मर जाता. 600 ரூபா ஒரு பேட். एक बैट 600 रुपया. 3 பேட்டுக்கு வந்து அப்போ 1800 ரூபாய் ஆயிட்டு. 3 बैट का कितना हो गया? 1800. அது என்ன ஆயிட்டுன்னு சொன்னா, क्या हो गया? ட்ரெயின்ல வரும்போது ट्रेन में आते समय இவங்க தாயார் இறந்துட்டாங்க. सिस्टर की माँ मर गई. இவங்களும் அங்கே வந்திருந்தாங்க. அடுத்து நானும் போய் அங்கே போயிருந்தேன். सिस्टर भी आए थे, मैं भी गया. இங்கே கவனிங்க, வரும்போது आते समय ட்ரெயின்ல கூட்டம், ट्रेन में भीड़ है. அவங்க வேற இதுல இருந்தாங்க, सिस्टर நான் வேற இதுல இருந்தேன். दोनों को डब्बा अलग अलग है. மறந்துச்சு. भूल गए. 3 பேட்டு மறந்துச்சு. तीनों बैट भूल गए. ஹல்லேலூயா. हालेलूया. அதுக்கு என்ன செய்ய? क्या करूं? நான் இந்த வசனத்தை தான் நினைச்சேன். मैं यही वचन को याद रखा. சரி, இந்த ட்ரெயின்ல வேலை செய்யற பையங்க அந்த கம்பார்ட்மெண்ட்ல அட்டெண்டண்டா இருக்கிறானே, இப்போ துடைக்கிறான் எடுக்கிறான். சரி, அவன் எங்கேயாவது ஒரு ரூம்ல 20 பேர் படுத்து கொசு கடியில படுத்திருப்பான்.
ठीक है, यदि यो ट्रेन में जो साफ सफाई का काम करता, वो लोग ऐसे कमरे में शायद 20-25 जन सोएंगे, அவருக்கு बच्चे என்ன பெரிய ज्यादा பெரிய रहेंगे, பங்களாவா கொடுக்க போறான்? क्या उन लोग बड़े इमारत में सोएंगे क्या? அவர்களுக்கு சம்பளமே குறைஞ்ச சம்பளம். उनका जो पगार देता वो भी थोड़ा है। ஒரு சகோதரன்ட்ட கேட்டேன், एक भाई से मैं पूछा, எவ்வளவுப்பா சம்பளம்? कितना तुझे मजदूर? 600 வாங்குறான், 600 रुपया, 500 வாங்குறான், 500 அல்லது रुपया, 700 வாங்குறான். नहीं तो 200 रुपया। போன என்னடா நான் வந்துகிட்டு இருக்கும்போது, இப்போ நான் சென்னையில இருந்து வரும்போது ஒரு அட்டெண்டர், ஒரு பிரதர், கிறிஸ்துவ பிரதர், நல்ல போதரை, நான் உனக்கு பின்னால வரக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்கிட்ட வந்து ஆலோசனை கேட்டாங்க. मैं चेन्नई से ट्रेन में आया, तभी एक अटेंडर वो मेसी का है, वो आके मुझसे पूछा, हे अच्छे गुरु, मैं आनंद जीवन पाने के लिए क्या क्या அதே करना? போல நிறைய பேர்ட்ட பேசுவாங்க, இந்த எடுக்கிறது, துடைக்கிறது, இந்த ஏசி கோச்சில் தலையணை வைக்கிறது, இந்த பெட்டு விரிக்க அதுக்கு வர்றவர்கள்ட்ட நான் பேசுவேன். वैसे मेरा ऐसे आदत है, जो ट्रेन में यात्रा करते समय जो ऐसे साफ सफाई के लिए, नहीं तो बेड बिछाने के लिए, ऐसे काम के लिए आता, उनसे मैं बात करता हूँ। சொற்ப சம்பளங்க. उनका जो पगार मिलता है थोड़ा है। ஏசி கோச்சில் एसी कोच में இந்த ஒரு சின்ன டவல் தருவாங்க, நெப்கின் एक தருவாங்க. छोटा सा तौलिया देगा, नैपकिन देगा। அதை கூட நான் தெரியாம எடுத்துட்டு வந்துட்டேன், தெரியாம. ऐसे में एक समय ऐसे उठा के लेकर आ गया, எல்லாம் வரும்போது நம்மளும் எடுத்துட்டு வந்துரும். सभी ऐसे जो लेकर आ गया। அப்புறம் தலையில அடிச்சுக்கிட்டேன். फिर मैंने ऐसे सोचा அது था, போயிட்டு சொன்னா அவன் பேர்ல ஃபைன். क्योंकि ऐसे हम लेकर आने में उनके ऊपर फाइन हो जाएगा। ஹல்லேலூயா. हालेलुया। அதை நினைச்சு நான் கிறுக்காய் நிறைய பேருக்கு 100-200 ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வந்தேன். हाँ, मैं वो विषय को सोच के मैं पागल हो गया। बहुत सारे लोग को 100-200 रुपया का खाना खिला के आया, சில பேருக்கு நான் இதுக்குன்னே அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு வர்றேன். इसलिए कई लोगों में मदद कर देगा। நீங்க கவனிங்க, இந்த பேட் மறந்தாச்சு, ये बैट को मैं भूल गया, அதுக்காக நான் படபடன்னு ஹார்ட் அட்டாக் வந்துருதா? इसलिए क्या मुझे हार्ट अटैक आ जाएगा? அது இதைத்தான் நினைச்சேன். ये वचन को சரி, मैं याद, திக்கெட்டவனாக அவன் लाचारों के लिए मदद, அவனுக்கு அது உபயோகமா இருக்கட்டும், उनको उपयोग होने दो, அவனுக்காக தோத்திரம் போட்டேன். इसलिए धन्यवाद। அந்த 3 பேட் நல்ல உபயோகமாகட்டும். वो तीनों बैट वो लोग को நான் अच्छे தாதர்ல उपयोग। இறங்கிட்டேன், मैं दादर में उतर गया, அது வீட்டுக்கு போயிட்டு, वो वीटी गया। சரி அவர்கள் நல்ல விதமாக யாராடுத்து ठीक है, உபயோகமாட்டாங்க. कोई भी किसी को भी उपयोग होने दो। திக்கெட்டவளாக இருப்பாங்க, वो यदि लाचार கொசு होगा, கடியில இருப்பான், यदि मच्छर தூக்கத்துல काटेगा, இருப்பான், आधा சரி नींद में அவனுக்கு रहेगा, உபயோகமாகட்டும். ठीक है, उनको उपयोग होने दो। இப்படிதான் ஜெபம். वैसे ही இதுக்காக அட்டாக் வந்துடக்கூடாது. इस विषय के लिए क्या अटैक சில आएगा? பேருக்கு தொலைஞ்சிட்டு कई தான் लोग को பொருளை खो ஒண்ணு जाए, விட்டுறக்கூடாது. कई लोग अपने चीज से कोई खोना नहीं कुछ। சில இது மறந்துட்டா, ऐसे तो कई चीजों को भूल गया क्या? இப்ப அதை விட இந்த லைட் இதை வாங்கணும். அதுக்கப்புறம் अभी उसके बाद ये लाइट இப்படி ஒரு 3 இது வாங்கணும். 3 लाया है, கர்த்தர் அதையும் வாங்க கிருபை தருவார். वो भी लाने के लिए अनुग्रह दिया। ஹல்லேலூயா. हालेलुया। இது ஒரு நிசான் லைட், ये एक निशान का लाइट है கொசுக்காக. मच्छर के लिए। அது ஒண்ணு போயிட்டேன்னா கர்த்தர் தருவாரியா? हमें एक को तो कोईगा तो दूसरा கர்த்தரை मिलेगा। நினைத்து விட்டு கொடுத்து கர்த்தரோட ஆசீர்வதிப்பார். हाँ, वे तो लाचारों को ऊपर सुधी रखो, उनके लिए दे दो, प्रभु तुम्हें आशीष சில देगा। பேருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருதுங்க. कई लोग को हार्ट अटैक आ जाता है। மறந்துட்டேன், मैं भूल गया, மறந்துட்டேன், भूल गया, மறந்துட்டேன், भूल गया, தொலைச்சிட்டேன், खो दिया, தொலைச்சிட்டேன். खो दिया। நல்ல விதமாக ஜெபம் பண்ணு. अच्छे से प्रार्थना करो, கைவிடப்பட்டவர்களை ஆசீர்வதி, लाचारों के लिए आशीष दे, திக்கற்றவர்களை ஆசீர்வதி, अनाथों को आशीष दे, ஒடுக்கப்பட்டவர்களை நினைத்திரு. हमें दीन लोग को स्मरण कर। பெரிய படிச்சிட்டு சாதாரண வேலை செஞ்சுட்டு இருக்கிறவன் हमें अच्छी पढ़ाई करके उनका काम तो ऐसा, சரி மறந்துட்டு, ठीक है, भूल गए। அறிக்கட்டு மறந்துட்டு, हमें जो काट के लेकर आया भूल அந்த गया। திக்கற்றவர்கள் கைவிடப்பட்டவர்கள் அது பலன் அடையட்டும். वो विधवा परदेसी लाचारों को छोड़ दो, இத சரி உன் மனதுல விட்டு கொடு. तेरे मन में ऐसे छोड़ दो। இங்க வேதத்துல இன்னும் எடுத்து வாசிக்கலாம். லேவியராமம் 19ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து முடிக்க लव्य போறோம். व्यवस्था 19 अध्याय, லேவியராமம் 19ஆம் அதிகாரம் 19 अध्याय, வாசிக்கலாமா வேகமாக? படிங்க. லேவியர் 19:9. लव्य 19। நீங்கள் தேசத்தின் பயிரை அறுக்கும்போது உன் வயலில் ஓரத்தில் இருக்கிற அதை தீர அறுக்காமல் சிந்தி கிடக்கிற கதிர்களை பொறுக்காமலும், फिर जब तुम अपने देश के खेत काटो, तब अपने खेत के कोने कोने तक पूरा न काटना, और काटे हुए खेत की गिरी पड़ी बालों को न चुनना। உன் திராட்சை தோட்டத்திலே பின் அறுப்பை அறுக்காமலும் அதிலே சிந்தி கிடக்கிற பழங்களை பொறுக்காமலும் அவளை எளியவனுக்கும் பிரதேசிக்கு விட்டுடுவாக நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். और अपनी ताकी की बारी का दाना दाना न तोड़ लेना, और अपनी ताकी की बारी के जड़े हुए अंगूरों को न पटोरना, उन्हीं दीन और परदेसी लोगों के लिए छोड़ देना। ये मैं बात तुम्हारा परमेश्वर यहोवा हूँ। நீ போய் ஒட்ட அறுத்துக்கிட்டு இருக்காத. ऐसे तो पूरी से काटो मत। நாங்களாம் இங்க வயல் அறுப்புல நான் பார்த்திருக்கிறேன். मैं भी खेत काटते சின்ன समय வயசுல எனக்கு புரியாது. मेरा छोटा उम्र में मालूम नहीं पड़ा। பாட்டிமார்கள் அதை கொஞ்சம் விட்டுருப்பாங்க. मैं नानी लोग ऐसे थोड़े बचा देंगे। நான் எனக்கு புல்ல இருக்க தெரியும், मुझे ऐसे घास काटने आता है। களபறிக்க தெரியும், हाँ?
களை பறிக்க परी தெரியும் के ஜங்கிலி ஜாடுகள் நிகால் सकता है आमेन, இங்க பாருங்க खेती का काम आता फादर को இங்க கவனிங்க எனக்கு புல்ல இருக்கு ஸ்கூல் விட்டுன்னா புல்ல இருக்க தான் போகணும் स्कूल से सीधा घास काटने के लिए चले जाऊं விறகு உருக்கிட்டு வரணும் और लकड़ी पिन के आऊंगा தோட்டத்துல போய் வயலை சார்ந்தவனா आमेन मैं बगीचा खेत के साथ जिया हुआ व्यक्ति है आमेन। हालेलुया हालेलुया। கவனிங்க அதை பார்த்த அறுவடை காலத்துல कटने के समय में அதை பார்த்து நம்ம என்ஜாய்மெண்டா இருக்கும் बहुत अच्छा लगेगा களத்துக்கு போறது अब जाने का कलिगान में हालेलुया हालेलुया அந்த அறுத்து வர்றது वो काट के लेकर आएगा அப்ப அங்க அந்த வயல்ல பார்த்தனா वो खेती में देखिएगा சில கதிர்கள் வெட்டு இருக்கும் ऐसे गई ऐसे छोड़ देगा काटेगा नहीं அது வேதத்தினுடைய பிரமாணங்க वो शास्त्र का व्यवस्था ஏழை के अनुसार எளியவர்களுக்காக दीन लोग के लिए பழத்தை நீ எல்லாத்தையும் பொறிக்கிறதப்பா கொஞ்சம் அங்க கிடக்கிறத விட்டுட்டு வா आमीन। जो ऐसे जो फल तू बिनता है थोड़ा छोड़ के आने நிறைய का பேர் கஞ்ச பிசினாரிகளா இருப்பாங்க के लोग कंजूस है சூச்சையாத்து என்ன சொல்றதுக்கு चूचियात ஹalleluya சூச்சையாத்து चूचियात ஹalleluya हालेलुया அதுக்கு ஒரு நயா பைசா விடாம பொறுக்குவான் பாருங்க कुछ भी छोड़ेगा नहीं पूरा पटोर देगा ஹalleluya हालेलुया அதை நீ விட்டுருப்பா छोड़ दो அதான் கஞ்ச பிசினாரியா இருப்பான் वो ये कंजूस है ஹalleluya हालेलुया சூச்சையாத்த चूचियात அதாவது நீ அதை ஒட்டா இருக்க அத பழத்தை விடுங்கற ऐसे जो खेत में काटते समय पूरा मत काटो छोड़ இது दो இந்த காலத்துல நான் எங்கப்பா செய்ய நான் சிட்டில இருக்கேன்னு நினைக்காதீங்க लेकिन तुम सोचेंगे यहाँ मैं नगर में सिटी में कैसे करूं கடல் खेती के लिए किधर जाऊं இங்க பாருங்க கடற்கரையில இருக்கிறவர்கள் கடல்ல வித்தியாசமா இருக்கும் जो समुद्र का है वो समुद्र का अनुभव अलग है கூடையா மீன் இறக்குவாங்க ऐसे पूरा मछली टोकरी से लेंगे கூடையா இறக்குவாங்க गई टोकरी சில பேருக்கு பையன் நீட்டுவாங்க कई लोग आके ऐसे हाथ पढ़ाएंगे மீன் அள்ளி போடுவாங்க उठा के दे देंगे அது ஆசீர்வாதம் वो आशीष ஹalleluya हालेलुया ஹalleluya அத மலையாளத்துல சொல்லுவாங்க பூர்றதுக்கு வந்திருக்கான் கச்சா பூரிமா ஹalleluya அப்படி ஒரு ஸ்டைல் இருக்குல ராயப்பா ஹalleluya இங்க கவுனிங்க हालेलुया அப்படி அது ஒரு ஆசீர்வாதங்க वो एक आशीष है நாங்களாம் இங்கே பாருங்க படிக்கும்போது செல்லையா சார் 8ஆம் கிளாஸ் ஹெட் மாஸ்டர் செல்லையா சார்னு ஒரு ஐயா உண்டு फादर का पढ़ाई के समय में एक सर था 8वीं में उसका नाम सेल्लेया எங்களை மாதிரி ஆட்களை கடற்கரைக்கு சைக்கிள் எஸ்கே கடையில் போய் சைக்கிள் எடுத்துட்டு போய் கடற்கரைக்கு போய் மீன் வாங்கிட்டு வாங்க आमीन। फादर को बोलेगा जाके समुद्र में जाके मछली அப்படி लेकर நிறைய आ। பையங்களே ऐसे बहुत सारे बच्चे लोग அவன்கிட்ட சொல்லு அந்த பிச்சையாட்ட சொல்லுப்பா தர்ம பிச்சையாட்ட சொல்லு போடுவான் பாரு जो पिछया नाम एक व्यक्ति है उनको बोलो वो देगा வாங்கிட்டு வருவாங்க लेकर आएंगे இங்க கவனிங்க सुनिए இப்ப நீங்க இதுல ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு விதமா இருக்குங்க ऐसे हर एक अनुभव है வயலு கடலு இந்த சிட்டில நான் என்ன செய்வேன் खेती है समुद्र है लेकिन ये सिटी में क्या करूं அப்படி நினைக்காதீங்க वैसे मत सोचो இங்க பாருங்க ஈயமுத்தாலைக்கு பேரிச்சம்பளம்னு நம்ம ஊர்ல கத்துனான் हमारे गांव में ऐसे बोलेंगे लोगा के लिए खजूर है இங்க நம்ம சின்ன பிளாஸ்டிக் பாட்டில் என்ன பாட்டில கூட என்ன வெள்ளப்பூட்டுக்காரி தான் போடுறோம் लेकिन हम यहाँ क्या करता हमारा जो तेल यूज करता वो पाटल तेल खत्म होने के बाद जो लहसुन लेकर आते उनके लिए रखता பால் பாக்கெட்டுடைய தைலிய கூட ஒரு 100 சேர்த்து வெள்ளப்பூட்டுக்காரி போடுறோம் और जो दूध उपयोग करता वो तैली को भी बटोर के लहसुन वाली के लिए रख देता இப்ப எல்லாம் செல்போன் சத்தம் எடுத்துட்டு ஸ்ட்ரீட் लेकिन லைட்ல आजकल पूरा सड़क में பழைய செல் இருக்கா चुना मोबाइल நீங்க செய்ய முடியுங்க तुम कर सकते டிக்கெட் அத குப்பையில தூக்கி போடு ऐसे पूरे सामान उठा के कचरा में डाल சனியம் முடிச்ச விளையாடி இங்கேயுமா வந்து அதை செய்துட்டு இருக்க वो सिटी में ऐसे सामान को फेंको நீ இங்கேயுமா அதை போய் செய்யற यहाँ भी आके ऐसे कंजूस ஓ करते தரித்திர உன்னை விட்டு ஒளிய வேண்டும் तेरे कंगाल तुझसे दूर होना ஹalleluya हालेलुया எவ்வளவு பேர் குப்பையை பொறுக்கி எவ்வளவு பேர் வாழ்றாங்க कचरा बीन के जितने लोग எத்தனை பேர் பிள்ளைகளை படிக்க बहुत வைக்கிறாங்க सारे अपने बच्चों लोग को இங்க पढ़ा கவனிங்கங்க सुनो இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் ऐसे भी है ये सिटी में அத குப்பையில போடு इसलिए तो ऐसे वेस्ट को कचरे கொஞ்சம் में கொஞ்சமான डालो பிளாஸ்டிக்ல சேர்க்கறாங்களாம் ऐसे पूरे प्लास्टिक को पटोरता பாட்டில சேர்க்கறாங்களாம் वो बाटल को पटोरेगा தைலியை சேர்க்கறாங்களாம் थैली पटोरेगा கடையில கொண்டு போடுறாங்களாம் बंगार को देने के लिए ஹalleluya हालेलुया அதான் இங்க பங்காரு வாளா மும்பைல பங்காரு வாளா பெருசாயிட்டு பங்காரு வேலை मुंबई में பெருசாயிட்டு पंगार में डालेंगे। பங்காரு வாளா ஒரு இடம் டெய்லி பாருங்க 10 பேர் சுத்துறாங்க. रोज बोरा उठा के 10 जन आएगा पंगार वाला ஒரு கோணியை போட்டுக்கிறான் एक बोरा एक उठाएगा बोरा के साथ जा रहा பங்காரு வாளா மும்பை ஃபுல்லா பங்காரு வாளா மும்பையில முழுவதும் பங்கார் தான் நீ எப்படி செய்யாத तू भी ऐसे मत வேதம் உங்களை கற்பிக்கவில்லை शास्त्र तुम्हें सीखो உன்னை பழக்குவி நற்கிரியைகளை பழக்குவி अच्छे कामों में सीखो
ஏன் ஊர்ல இருந்தா தான் இதை செய்ய முடியுமா? क्या गांव में रहेगा तो करना, வயலில் இது அப்படியே விட்டுட்டு போறதுக்கு? खेती में जैसे எப்ப वैसे। உங்களுக்கு வயலு துறவு தோட்டங்க இல்ல, तुम्हारा यहाँ खेती नहीं है और कुछ नहीं है, फिर நீ भी செய்யக்கூடிய வருமானத்துல தொழில போடு குப்பையில. तू तेरे आमदनी में जो तू पटोर के मत रखो, फेंको। குப்பையும் நாத்தத்தையும் நீ எடுத்து வித்து நீ பிழைக்க வேண்டாம். जो कचरा पूरा पटोर के तू क्या धनवान होनेगा? அது திக்கற்றவர்கள் தரித்திர लाचारों के लिए, दरिद्र के लिए, विधवा के लिए, अनाथों के, परदेश के लिए दे दो, குப்பையில கொண்டு போடுப்பா. कचरा में फेंको, அதுக்கு அங்க ஒரு பலன் உண்டாகட்டும். उसी के द्वारा तेरा प्रतिफल நீ मिले। அதை விதைக்கிற, तू ऐसे करने से बीज बोता है, அதை எனக்கே கொடுக்கிறாய். हमें जो बीज तू बोता है मेरे लिए बोता இது है, எனக்கு தான் கொடுத்தாய். जो तू करता है मेरे लिए दिया। எத்தனையோ பிள்ளைகள் படித்து முன்னேறி வருகிறார்கள். जितने बच्चे लोग पढ़ाई करके हो गया, उन्नति हो गया। ஒரு பாட்டி ஒரு பையனை வளர்த்தாங்க. एक नानी ने एक लड़का को அவனுக்கு पालती நான் அந்த थी, பையனை எப்பவும் பார்த்து அவனுக்கு இப்போ பிள்ளைகள் ஆயிட்டு. वो अभी उनका भी संतान हो गया। இந்த மாதிரி இந்த குப்பையில புறக்கி அந்த பையனை படிக்க வச்சாங்க. ऐसे वो नानी ने कचरा बिन के वो बाबू को बढ़ाया। ஒரு டைம்ல நானே ஊழியத்துல 40 பைசா வருமானமும் 40 ரூபா வருமானம் அந்த பாட்டிக்கு போய் உதவி செய்வேன். उसी समय मेरा सेवकाई में 40 पैसा या 40 रुपया आमदनी था, मैं वो नानी के लिए मदद किया। அவன் படிச்சு வந்திருக்கான். वो लड़का पढ़ाई कर दिया। அவங்க பாருங்க, இப்படிப்பட்ட தொழிலை செய்வர்கள் இந்த பட்டணத்துல உண்டு. वे ऐसे कचरा बिनने वाले नगर में बहुत, அவர்களுக்கு அதுதான் தொழில். लोग के लिए वही आमदनी। ஹல்லேலூயா. हालेलुया। நீ அதை வித்து படமுடிப்புல போடாத. आमें तू वो पूरा पटोर के तेरे थैली पटुआ உன் को, கஜானாவை காலியாக்கிடுவ. तेरे पटुआ को प्रभु खाली कर डाल। ஹல்லேலூயா. நீ வர்ற ஆசீர்வாதத்தெல்லாம் சலுக்கு புழுக்கு பண்ணாத. நீ तू जो आशीष आता मोटा और चिकनी मत कर, நீ உதைக்காத. लात मत मार। ஆண்டுடைய சமூகத்துல प्रभु के सम्मुख இது ஒரு பெரிய செய்தி. இதை கொடுத்து நான் பேசிட்டு இருக்கேன், எனக்கு நேரம் இல்லை. अभी समय नहीं है, நான் ட்ரெயினை விட்டுறணும். मैं भी ट्रेन निकल जाए, நான் செய்யக்கூடிய ஊழியம் தொடரணும். मेरा सेवा लगातार है। அலகாபாத்துக்கு போகணும். இப்போ इलाहाबाद जाना இங்கே है। கவனிங்க, सुनिए, திக்கற்றவர்களுக்கு சகாயர், वो लाचारों को सहायक, திக்கற்றவர்களுக்கு தகப்பன், वो अनाथों का पिता, திக்கற்றவர்களை விசாரிக்கிறவர், वो दीन लोग के न्याय चुकाता, திக்கற்றவர்களுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவர், आमें भोजन और वस्त्र भी देता, திக்கற்றுடைய உபத்திரத்தை நினைக்கிறவர். लाचारों को उपद्रव को सुधी रखता, வேதம் திக்கற்றவர்களை நினைக்கிறது. शास्त्र भी लाचारों को सुधी தேவனுடைய रखता, திருச்சபை திக்கற்றவர்களை நினைக்கிறது. परमेश्वर का मंडली लाचारों को सुधी रखता। ஆமா, அந்த திக்கற்றன்னு சொல்றது யாரு? क्या है वो लाचार वो कौन है? அதாவது தன்னுடைய இங்கிலீஷ்ல சொன்னா ஃபாதர்லெஸ், தன்னுடைய செயலின் இறுதி முடிவுக்குள்ள வந்துருவாங்கங்க. वो अपने मतलब आखिरी किनारे पर आ जाएगा, कोई नहीं है उसका। அதாவதுங்க கவனிங்க, அதுக்கு தான் என்ன அகதின்னு சொல்றாங்க. அதாவது கதி இழந்து போறான், அதுதான் பேரு அகதி. அகதிகள்னா என்னது பேரு? ஆகதி. प्लस कदी, இங்க பாருங்க, கதி இல்லாம போயிறான், अगदी, அவருக்கு தான் பேரு கதி, அகதி. अगदी, இங்க பாருங்க, அகதினா யாருங்க? अगदी मतलब कौन है? अनाथ है। ஒரு தேசம் கைவிடப்பட்டு, यदि देश उनको छोड़ ஒரு देगा, சமுதாயம் கைவிடப்பட்டு, एक समाज छोड़ देगा, செயலின் இறுதி முடிவுக்குள்ள வாராம பாருங்க. वो अपने दिन के अंत के समय में आ जाए, அவன் வேற எதுலயா போய் மாட்டிக்கிறான், वो और किसी में जाके फंस जाता, தற்கொலை எண்ணங்களுக்கு ஓடுகிறான், फांसी लगाने सोच, பல குற்றப்பிரிவில போய்விடுகிறான், कई प्रकार का दोष हो जाता, தேசத்தின் சட்டங்கள் முறிக்கப்பட்டு போய்விடுகிறது. देश के सारे कानून को तोड़। ஏன்? क्यों? அதுக்கு உத்தரவாதி தேவனுடைய திருச்சபை. जिम्मेदार कौन है? परमेश्वर का मंडली। தேவனுடைய சபைக்கு அதுக்கு சம்பந்தம் உண்டு. परमेश्वर का मंडली का उन काम का संबंध है। ஹல்லேலூயா. हालेलुया। பாருங்க, லோத்து தேசத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டு ஓடி வராங்க. लूत सब कुछ छोड़ के भाग आया, சோதம் கமரா விட்டு ஓடுறான். सदम उमरा से भाग निकला, அவன் மனைவி கைப்பிடிச்சிட்டு வாரா. उनका पत्नी भी हाथ पकड़ के आई மனைவி थी। பின்னிட்டு போறாதுன்னு சொன்னா அவன் பின்னிட்டு பார்த்துட்டா. पीछे मुड़ के नहीं देखना, पत्नी पीछे मुड़ ली। சோதம் கமராவை அழிக்க போறாரு. सदम उमरा नष्ट करने वाला ரெண்டு शहर है। பிள்ளைகளை கையை பிடிச்சிட்டு ஓடுறான். दोनों लड़कियों का हाथ पकड़ के भागा था। திக்கட்ட அனுபவம். एक दिन क्या अनुभव, அந்த மலைக்கு ஓடி लाचार போக अनुभव। முடியாது. वो पर्वत तक मुझे दौड़ने नहीं सकता। இந்த சின்ன ஊர் நான் இருக்கட்டுமா, ये तो छोटा सा இந்த गांव है। விஷயத்துல உனக்கு அனுக்கிரகம் நான் கவிழ்த்து போட மாட்டேன். परमेश्वर ने कहा ये विषय में मैं तुझे अनुग्रह देता। அந்த இடத்து பேர் தான் சோவார். उस नगर के जगह के नाम सोवार। அந்த சோவாருக்கு பேர் தான் அகதி முகாம். वो सोवार का क्या नाम है? हुई अगदी मुगा। இங்கே நிறைய இப்ப ஸ்ரீலங்கால பிரச்சனை வந்து அகதிகளாக வருகிறார்கள். और श्रीलंका में जो खड़बड़ी होता, कई लोग ऐसे ஒரு लाचार अनुभव में यहाँ आता। ஒரு காலத்துல பர்மா, இப்ப பேர் வந்து மியாமீர், அகதிகளாக வந்தார்கள். एक दिन में अभी जो म्यांमार है वैसे लाचार होकर आता था। காசா அகதிகள்,
गासा लाचारों, இன்னும் பார்த்தா எங்க உக்ரைன் அகதிகள், उक्रेन लाचारों, எவ்வளவு அகதிகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேசம் ஒன்று இருக்குது, கனடா. ये सारे लाचारों के लिए जगह देते रखने के लिए कौन सा देश है? कनाडा। அந்த தேசம் பிளெஸிங்கா தான் இருக்கிறது. वो देश अभी भी आशीष है। இங்க கவனிங்க, ஆதரவற்றவர்களை திக்கற்றவர்களை ஆதரிக்கக்கூடிய திருச்சபை ஆசீர்வதிக்கப்படும். आमीन। और जो लाचारों को अनाथों को हालेलुया सुधि रखता है वो मंडली आशीष पाएगा। जिसका कोई भविष्य नहीं है उसका नाम है लाचार. யாருக்கு எதிர்காலம் இல்லையோ அவங்க பேர் தான் திக்கற்றவர்கள். हालेलुया. हालेलुया। जिसका कोई भविष्य या सगारा ना हो उसके नाम है लाचार है. ஆமா, யாருக்கு ஒரு எதிர்காலம் இல்லாம ஒரு உதவி இல்லாம இருக்காங்களோ அவங்க வருங்காலத்துல பேர் தான் वही लाचार है. அவங்க தான் திக்கற்றவர்கள். हालेलुया. हालेलुया। जिसका कोई भविष्य या सगारा ना हो वो इसका नाम है लाचार है. யாருக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இல்லையோ நல்ல உதவி இல்லையோ அவங்க தான் திக்கற்றவங்க. அதுக்கு தான் பேர் என்ன, சரணார்த்தின்னு போட்டிருக்கிறேன். उसका नाम शरणार्थी. சரணார்த்தி. शरणार्थी। அல்லேலூயா. சரணார்த்தி அவர்கள் ஆண்டவரிடத்துல சரணாகதியா வரணும். वो लोग प्रभु है, उनका शरण स्थान है। கதியற்றவர்கள். आमीन। शरण அவன் नहीं। கதி, சில பேர் சொல்லுவாங்க, டே அவன் கதி என்ன ஆச்சோ தெரியலன்னு சொல்லுவாங்க தெரியுமா? कई लोग बोलेंगे उनका क्या हो गया, उनका हालत, उसकी गति क्या होगा? उनका हालत क्या है? ஹalleluya. हालेलुया। அவன் கதி அவ்வளவுதான் சொல்லுவாங்க தெரியுமா? आमीन। उनका हालत ஏ इतना नहीं। அந்த குடும்பத்தின் கதி அவ்வளவுதான், அம்பாமா. वो परिवार बस खत्म। அப்படிப்பட்டவள தாங்க நினைக்கணும். वैसे प्रकार के लोगों को हम அந்த மாதிரி குடும்பத்துக்கு அதுதான் பேர் சொல்லப்படி சரணார்த்தி. इसलिए ऐसे नाम लिखा शरणार्थी। ஹalleluya. हालेलुया। அதுக்கு பேர் என்ன? கதியற்றவன். தமிழ்ல கதியற்றவன், அனாதை. अनाथ, அதுதான் பேர் அனாதை. उसका नाम अनाथ। அப்படிப்பட்டவர்களை நினைத்தரணும். उसी प्रकार लोगों को வேதம் सुधि- நினைக்குது. शास्त्र सुधि रखता। நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். तुम आशीष கர்த்தர் पाए। உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே प्रभु இருப்பார். तुम्हें आशीष करते சபை रहेंगे। ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே कलीसिया இருக்கும். आशीष पाते நீங்கள் रहेंगे। ஒருபோதும் அதை தேவன் உங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை நிறுத்தவே மாட்டார். और प्रभु तुम्हारा आशीष को कभी रोकेगा ஒரு नहीं। விஷயம் தேவனுடைய சமூகத்தில் हम प्रभु के सम्मुख में प्रार्थना करें। பேசின வார்த்தையை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் இந்த நாள்ல உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். Thank you Lord. धन्यवाद धन्य धन्य धन्य। எல்லாம் வாயை திறந்து ஆண்டவருடைய सब मुख சமூகத்தில் खोल के प्रभु के सम्मुख में கர்த்தர் இந்த நாள்ல உங்களோடு இடைப்பட்டு प्रभु इतनी में आपसे बातें किया। धन्य 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 திக்கற்றவர்களுக்கு சகாய நீரே. लाचारों को सहायक तू ही है। நான் உன்னை திக்கற்றவளாக मैं கைவிடேன். तुम्हें अनाथ नहीं छोड़ूंगा। திக்கற்றவர்களுக்கு वो अनाथों के लिए நீரே ஆறுதல். तू ही तसल्ली, திக்கற்றவர்களுக்கு अनाथों के लिए நீரே அடைக்கலம். तू ही शरण स्थान। அப்படிப்பட்ட பிள்ளைகளை, वैसे लोगों को, அப்படிப்பட்ட குடும்பங்களை ऐसे परिवारों को கர்த்தாவே நாங்கள் हे நினைக்கிறோம். प्रभु हम स्मरण करना। எங்கள் நடுவிலே கூட हमारे बीच में भी திக்கற்ற பிள்ளைகளா வந்திருக்கிறார். कितने लाचार लोग आए। ஒவ்வொருவரையும் हर एक जन को, ஒவ்வொரு குடும்பத்தை हर एक परिवार को ஆசீர்வதிப்பீராக. आशीष कीजिए। திருச்சபை ये நினைக்கிறோம். मंडली स्मरण करने की। ये जीसस हालेलुया। आइए प्रार्थना करें. अनुग्रहकारी प्रेमी परमेश्वर दयालु पिता, आज का आप दिया हुआ अच्छे आहार आने के लिए धन्यवाद हो प्रभु। और विशेष रूप से आज हमसे हमारे